இந்த பராசக்தியோட இது வந்து ஒரு டிஸ்கஷன் தான், இது ஒரு ரிவ்யூ கிடையாது. இது எப்படி இருக்க போகுது அப்படின்னா, வி டாக் அபவுட் லைக் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, அந்த ஆஸ்பெக்ட், அந்த ஃபில்ம் மேக்கிங் ஆஸ்பெக்டையும் அந்த ஒரு ஸ்டோரி டெல்லிங்கையும் வந்து அவங்க என்ன சொல்ல வராங்க, ஆடியன்ஸுக்கு நாம் என்ன கடத்துறாங்க, எஸ்பெஷலி நம்ம 2 பேருக்கும், எல்லா ஆடியன்ஸ்க்கும் அது நம்ம நினைக்கிறது அவங்க நினைக்கணும் அவசியம் கிடையாது. பட் நம்ம 2 பேருக்கும் இது வந்து என்னத்தை கடத்துது, என்ன வந்து சொல்ல வருது அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட மட்டும் தான் நம்ம பேச போறோம். ஓகேவா? ஸோ வந்து அதுல வந்து நம்ம பேச போறது சில நல்ல விஷயங்களை பேச போறோம். சில வந்து நமக்கு பிடிக்காத விஷயங்களை விட அவங்க சொல்ல வந்து அதை வந்து சரியா சொல்லலையோ அப்படின்னு ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் வந்து பேசிடுறோம்ல. இந்த ஒரு ஸ்டார்டிங் சீன்லயே வந்து ஒரு என்னமோ ஒண்ணு நடக்க போகுது ஆக்சுவலா. அப்படியே வந்து அந்த பொம்மைய வச்சுக்கிட்டு, அதாவது இந்தி அரக்கி பொம்மைய வச்சுக்கிட்டு சிவகார்த்திகேயன் நிப்பாப்ல ஆக்சுவலா. அந்த ஸ்டார்டிங் போறாங்க, அந்த ட்ரெயினை கொளுத்த போறாங்க அப்படின்னு ஒரு அந்த சீன் வந்து அந்த ஸ்டார்டிங்ல வருது. பட் நமக்கு அது கியூரியஸாவும் இருக்கு. நம்ம எடுத்தோம்னா லைக் ஏதோ நடக்க போகுது அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டியை வந்து கொண்டு வராங்க. பட் அதுக்கப்புறம் வந்து அது வந்து அது ஒரு ஒரு டக்குன்னு அது அங்கேருந்து முடிஞ்சிருது. அங்க எது கொளுத்திடுறாங்க. அங்க வந்து இவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து என்னன்னா அவங்க வந்து இருமொழியே இருக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு ஆர்டர் ஒன்று கொடுக்குறாரு. பிஎம் ஆக்சுவலா நேருஜி வந்து கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஸோ அதுல வந்து வெற்றி பெறுது இந்த இது. ஸோ அதுல வந்து சிவகார்த்திகேயனோட ஃப்ரெண்டு மாட்டிக்கிறான், அதுக்கப்புறம் இறந்து போறான், அதுக்கப்புறம் விட்டு போறான் அப்படிங்கிறதுலாம் ஒரு ஆஸ்பெக்ட் ஆக்சுவலா. ஆனா அது எல்லாமே விரும்பி அடுத்தடுத்து டக்கு 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 டக்குன்னு பாஸ் ஆகும் ஆக்சுவலா. எதுக்குமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷனல் கனெக்ஷன் இருக்காதுங்கிறாங்க. லைக் விட்டு போறதுக்கும் அந்த வந்து அதை விட்டு போறதுக்கும் அது வந்து அவ்வளவு பெரிய புறநானூறு படை, நம்ம நேற்று பேசியிருக்கோம், அதை சொல்றேன். அவ்வளவு பெரிய புறநானூறு படை, அதாவது எங்கெங்க மல்டிபிள் லாங்குவேஜ், பெங்கால்ல இருக்குங்கிறாங்க, கேரளால இருக்குங்கிறாங்க, ஆந்திரால இருக்குங்கிறாங்க, கன்னடால இருக்குங்கிறாங்க. சோ அவ்வளவு பெரிய புறநானூறு படைக்கு வந்து தலைவன் இவனாதான் காமிக்கப்படுறான், தமிழ் சிவகார்த்திகேயன் காமிக்கப்படுறான். அந்த டிசிஷன் வந்து ரொம்ப ஈஸியா எடுக்கிறான், ரொம்ப ஈஸியா எடுக்கிறான். லைக் அது கூட அவன் காமிக்கணும்னு தேவையில்லை. ஆனா வந்து அட்லீஸ்ட் அதை எப்படி அவங்க பில்ட் பண்ணாங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட் போல. அந்த கால் எடுக்கிறான்ல, இதை நான் கலைக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு சிஎம் மாதிரி ஒரு இதை போட்டு கலைக்கிறேன் அப்படின்னு ஒரு கால் எடுக்கிறான்ல, அதுக்கு உண்டான ஒர்க்குங்கிறது அந்த அந்த சீனுக்கு முன்னாடி கான்செப்ட் பண்ணுறேன். அந்த இந்திய அரக்கையை வந்து இருக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு சீனுக்கு முன்னாடியே அது காமிச்சிருக்கணும். இல்ல சீனுக்கு அந்த அந்த இதை போடுறதுக்கு முன்னாடியாவது இவன் எவ்வளவு பெரிய தலைவன் அப்படிங்கிற இந்த காலை எடுக்கிறதுக்கான ஒரு தகுந்த சரியான தலைவன் வந்தான் அப்படின்னு ஒரு புரிதல் நமக்கு வந்து கொடுத்துருக்கணும்ல அவங்க. சோ அந்த இது எதுவுமே இல்லைங்கிறேன் நான். ஒண்ணு லீட் அப் டு அந்த சீனுக்கு முன்னாடி ஏதாவது ஒண்ணு ஒர்க் போயிருக்கணும் ஆக்சுவலா. இதுக்காக ஒர்க் பண்றாங்க, இதை வந்து இது காமிச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு ஒர்க் போயிருக்கணும். அப்படி இல்லையா அப்படின்னா வந்து அந்த காலை எடுக்கிறதுக்கு அந்த அந்த இதை கலைக்கிறேங்கிற ஒரு காலை எடுக்கிறான்னா அதை வந்து அவன் அப்பயாவது அது ஏதாவது சொல்லிருக்கணும். இதுக்கு வந்து இதுக்கு இவன் தான் தகுதியான தலைவன் அப்படின்ட்டு ஒரு சொல்லிருக்கணும். அது எதுவுமே எனக்கு வந்து இவன் புறநானூற்று படை தலைவன்றது வந்து நம்ம நாட்டுக்கு தெரியாது. இவன் ஏன் நார்த் இந்தியா போறான், அங்க போய் இது பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படி இப்படின்றா. கடைசியில வந்து ராணாடகபதி இன்ட்ரோடியூஷன் ஆகும்போது புறநானூற்று படைன்னு ஒண்ணு இருக்குது எனக்கு தெரியும். ஓப்பனிங்ல இருந்து காலேஜ் லெவல்ல பண்றாங்க ஒரு டீமா, அந்த வேற வேற டிபார்ட்மெண்ட் காய்ஸோட கை கோத்து பண்றாங்க. அந்த லெவல்ல தான் நினைச்சிட்டே இருந்தேன். இது புறநானூற்று படை அப்படின்றதுலாம் தெரியல. ஆக்சுவலி வந்து அவன் அதை கன்வே பண்ணவே இல்லை. இன்னும் சொல்ல போனா அந்த தலைவன் கன்வே பண்ண மாட்டாங்க. ஆனா வந்து ஒரு சீன்ல வந்து அவன் ஜெயம் ரவி வந்து சொல்லுவான் இன்ட்ரோடக்ஷன் சீன்லயே வந்து இது வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மட்டும் அந்த இதை பண்ணல, அந்த ட்ரெயினை வந்து எரிக்கிறதுக்கு வந்து தமிழ்நாடு சேர்ந்தவங்க வரல, எல்லா அந்த கன்னடா இதுன்ட்டு எல்லா இதுவும் சேர்ந்தவங்களும் இருந்தாங்க அப்படின்னு அதை ஒண்ணு கன்வே பண்ணிருப்பான். இவன் தான் தலைவனா அப்படிங்கறது வந்து கன்வே பண்ணிருக்க மாட்டாங்க எனக்கு. சரி, அதான் லைக் நான் சொன்ன மாதிரி ஒரு பாசிட்டிவ் என்னன்னா அந்த மணி ஆர்டர் அனுப்புற சீன் ஆக்சுவலா. ஸோ அந்த சீன்ல வந்து என்னன்னா லைக் திடீர்னு ஆஸ் யூஷுவல் வந்து யூஸ்வலா வந்து மணி ஆர்டர் வந்து அனுப்பிட்டு இருப்பாங்க. அது இங்கிலீஷ்ல இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து மணி ஆர்டர் அனுப்பிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு அந்த அந்த இது வந்து மணி ஆர்டர் அனுப்புறது வந்து ஹிந்தியில மாறுது. ஓகேவா? அப்ப வந்து ஒரு குழப்பம் இருக்கா, அது டக்குன்னு ஒரு தெரியாத ஒரு மொழியில வந்து மாறிடுச்சுன்னா எப்படி அனுப்புறது அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும்ல. ஸோ அந்த இதுல வந்து என்ன சொல்லுவான் இவன் வந்து, நான் அது மணி ஆர்டர் அனுப்ப முடியல அப்படின்ட்டு நான் ரயில்ல வந்து கொடுத்து அனுப்புறேன் அப்படிங்குவான். யாரு சிவகார்த்திகேயன் வந்து அவன் தம்பிக்கு வந்து ரயில்ல வந்து அவனுக்கு மணி ஆர்டர் அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொன்னா அவன் சொல்லுவான், அந்த மாதிரி எனக்கு கிடைச்சிடும் ரயில்ல, மத்த எவ்வளவு பேர் இருக்காங்க
அந்த காலேஜ்ல எல்லாருக்கும் அப்படி அந்த இது கிடைக்கும். ஸோ ஸோ அதுல வந்து நம்ம அது ஒரு ஒரு அரசியல் தானே. அது ஒரு அது பாதிப்பு எப்படி இருக்குங்கிறது வந்து சும்மா அவர் போற போக்குல அது சொல்றது வந்து நல்லா இருக்கும் ஆக்சுவலா. அது ஒரு சீன் சும்மா இந்த சீன் மாதிரி இருக்கும். லைக் நிறைய கிழவிங்க நின்றுட்டு மனித அனுப்ப முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க சுதா. அதுவே ஒரு அபத்தமான ஒரு சீன் அப்படின்ட்டு கிழவிங்கெல்லாம் நிக்க வச்சு இது பண்றது வந்து இந்த வே ஆஃப் இதுங்கிறது உனக்கு கடுப்பா இருந்தது எனக்கு. அந்த கிழவிங்கெல்லாம் நிக்கிறது அந்த ஒரு இதே இல்ல, ஒரு டென்ஷனே இல்லாம இருந்தது. ஒரு அனுப்ப முடியல அப்படின்னு ஒரு மணி ஆர்டர் அனுப்ப முடியல அப்படிங்கிற ஒரு டென்ஷன் கிடையாது. அந்த டென்ஷன் இல்லாம இவங்க எப்படி காமிச்சிட்டாங்க அப்படின்னா இது வந்து இந்த அந்த சவுந்தர பாண்டியனா சுந்தர பாண்டியனா ஏதோ ஒரு படம் இருக்கும்ல, இதுல சசிகுமார் நடிச்ச படத்துல அந்த கிழவிங்க எல்லாம் நின்றுட்டு நடுவுல சசிகுமாரை விட்டுட்டு ஆமா கிழவிங்களை இது பண்ற மாதிரி இங்க வந்து இது ஒரு காமெடி சீன் மாதிரி எடுத்து வச்சிருந்தாங்க. ஆனா அந்த செம இன்டென்ஸான ஒரு என்ன இன்டென்ஸான சீன் சொல்ல முடியாது. பட் ஆனா ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிற ஒரு சீனு, ஒரு இது ஐயோ என்ன நம்ம பிள்ளை எப்படிரா சாப்பிடுவோம், நம்ம பிள்ளை எப்படிரா இது பண்ணும் அப்படின்னு ஒரு தவிப்பு இருக்கும்ல, அந்த தவிப்பே இல்ல. இது போயிட்டு வீட்டுல போயிட்டு 8வது படிச்ச வந்து நல்லா படிச்சிருக்கப்பா என்னைய தற்கொலைன்ட்டாங்க. அது ஒரு காமெடி சீன் மாதிரி கன்வே பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சாங் வரும்போதே வந்து நான் நினைச்சேன் இது வந்து ஃபர்ஸ்ட் சாங் மேபி அது நல்லா இருக்காது, அவருக்கு எந்த சாங் வந்து இன்ட்ரோ சாங் பண்ண தெரியாது, அதனால கொஞ்சம் இது அடுத்தடுத்த சாங்ல வந்து பிடிச்சிருவாப்ல அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் எல்லா சாங்கும் ஆமா இந்த நெஞ்சுக்குழி அந்த ஒரு சாங் வந்து கேட்கறப்ப கூட கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல மாதிரி இருந்தது. அது விஷுவலா பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ அபத்தமா இருந்தது. என்னடா அது என்ன இது மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. அதுவும் வந்து இறங்கி தெருல நின்று ஆடுவாங்க அந்த மாதிரி காமிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் இது போனோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த இன்டர்வல் சீன் தான் வருதா ஆக்சுவலா. அந்த இது நல்லா இருந்துச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பில்டப்பிங் அந்த இது ஆக்சுவலா டுவர்ட்ஸ் அந்த இன்டர்வல் சீனுக்கான அந்த பில்டப் இருக்குல்ல, எலவேஷன் வந்து நிஜமாவே தரமா இருந்தது. எப்படி சொல்லணும் அப்படின்னா இவன் வந்து ஒரு டிசிஷன் எடுத்துறான்னா ஹிந்தி கத்துக்கணும், ஒரு டிசிஷன் எடுத்துறான். ஹிந்தி கத்துக்கணும், நான் ஒரு ஹிந்தி கத்துக்கிட்டு நான் ஒரு நல்ல வேலைக்கு டிடி வேலைக்கு போறேன் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறான்னா, ஸோ அதுக்காண்டி ஹிந்தி கத்துக்கிறான், ஓரளவுக்கு கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த இன்டர்வியூல போய் உட்காடுறான். அந்த இன்டர்வியூல வர அதான் இன்டர்வியூக்கு முன்னாடி ஒரு பையனை பாக்குறான்னா அவன் வந்து யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்றான். அந்த பையன் வந்தப்பே ஒரு லைட்டா ஒரு ஓகே இவன் ஒரு பலியாடு அப்படின்னு ஒரு லைட்டா ஒரு பலியாடா இருக்கலாம் அப்படின்னு ஒரு லைட்டா ஒரு இது இருந்துச்சு. பட் நினைச்ச மாதிரி அவர் ஒரு பலியாடு. ஒருத்தர் வராரு, அவருக்கு ஒரு பேனா அண்ணா பெரியார் யூஸ் கிஃப்ட் பண்ண பேனா வந்து பெரியார அண்ணா கொடுத்த பேனா வந்து கிஃப்ட் பண்றான். ஸோ அதுவும் வந்து அவன் யூபிஎஸ்சி கொஞ்சம் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு போராடுற ஃபேமிலியா லைக் ஹவ் டு புட் இட். சின்ன பையன் ஒரு யூபிஎஸ்சிக்கு இது பண்ணிட்டு இருக்கான், திணறான், எங்க போறதுன்னு தெரியல, சென்னை வந்துட்டான் பண்ணுங்க. அதனால வந்து அவன் மேல ஒரு இறக்கம் இது பண்ணி இந்த பேனாவை கொடுத்து எப்பா இந்த பேனாவை கரெக்டா வச்சுட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இது பண்ணி இவன் அங்க போயிடுறான், இவன் இந்த சைடு வந்துடுறான். அந்த இதுல நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. லைக் அவன் ஹிந்தி கத்துக்கிறான், ஒரு மீட் பண்றான், அதுக்கப்புறம் இவன் ஒரு சைடுல இது போறான், அவன் ஒரு சைடுல ஒரு இதுக்கு அவனோட பாதையை பார்க்கணும். இன்டர்வியூக்கு போறான். அந்த இன்டர்வியூல வந்து உனக்கு வந்து என்னதான் வந்து நீ வந்து ஹிந்தி பேசினாலுமே வந்து ஒரு ஃப்ளூயன்ட் இல்லை அப்படின்னு ஒரு இது பண்றாங்க. ஈவன் அந்த செரியன்கிற நேமே வந்து செஸ்ஸியன் அப்படின்ற இது பண்ற அந்த அவன் சொல்ற அந்த ஹிந்திக்காரங்க சொல்றது அந்த ழாங்கிற வார்த்தை வந்து வராது அவங்களுக்கு அப்படிங்கறத வந்து அதையும் சொல்றாங்க ஆக்சுவலா. அந்த இதுலயே அந்த இன்டர்வியூ சீன் இருக்கும்போது அதெல்லாம் நல்லா ஒரு கனெக்ட் ஆச்சு. இவன் வந்து கொஸ்டின் கேட்கறதும் நல்லா இருந்தது. இங்க ஒரு டவுட் ஆக்சுவலி இந்த இடத்துல திக்கி ஹிந்தி பேசுறான், அப்படியே வந்து செகண்ட் ஹாஃப்ல பஸ் மேல ஏறி திக்காம ஹிந்தி பேசுறான் இந்திரா காந்தி முன்னாடி. இந்த ஹிந்தி அவன் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பேசியிருந்தான்னா அங்க இது எல்லாமே வந்து இருக்காது. இந்த ஹிந்தி இன்டர்வியூமே ஃபுல்லுமே அவங்க காமிக்க மாட்டாங்க, கம்ப்ளீட்டா காமிக்க மாட்டாங்க. ஸோ எப்படின்னா ரொம்ப அந்த பேசிலாம் முடிச்சுட்டாங்க, இவங்க ரிசல்ட் சொல்ற ஸ்டேஜ்ல தான் வச்சிருப்பாங்க இல்லையா. முடிச்சுட்டாங்க, இவங்க ரிசல்ட் சொல்ற ஸ்டேஜ்ல தான் வச்சிருக்காங்க. மேபி பேசிக் ஹிந்தியை வந்து இவங்க வந்து இஸ் ஏபிள் டு கம்யூனிகேட். அது வந்து அது காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இவங்க பாஸ் பண்ண முடியாம இருந்திருக்கலாம். ஸோ இங்க பேர் எஸ்கேக்கு இப்ப முட்டு கொடுத்துருக்காங்க. இப்ப சரி அது ஒண்ணு. அதான் அவன் சொல்ற அந்த இது இருக்குல்ல,
கன்வே பண்றது நல்லா இருக்கும். அது வந்து நீங்க வந்து இது சும்மா ஹிந்தி தெரிஞ்சா போதும். ஏன்னா நான் 6 மாசமா தான் அதை படிக்கிறேன். இப்பதான் படிக்கிறேன். வேலைக்காக அதை படிச்சுக்கிறேன். சோ எனக்கு ஒரு நீங்க வாய்ப்பை கொடுக்கலாம்ல. ஏதாவது ஏன் தமிழ் மொழி இருக்கு, ஏன்னா தமிழ் மொழியை தாண்டி நான் ஒரு ஹிந்தி மொழியை நான் கத்துக்கிறேன் என் வேலை வாய்ப்புக்காக. ஆனா வந்து ரொம்ப காலமா படிச்சு இருந்த ஒருத்தன் வந்து ஆல்ரெடி மேல இருக்கிறவன் டக்குன்னு மேல போயிடுறான். நாங்க கீழே இருக்கோம், நாங்க எப்படி மேல வரணும், அந்த ஒரு ஆஸ்பெக்ட் எங்க வைக்கிறாங்கல்ல. அது டுவர்ட்ஸ் வந்து அது ஒரு ரிசர்வேஷன் சிஸ்டம் இதை கூட நம்ம பொருத்தி பார்த்துக்கோம். ஸோ அதே ஆஸ்பெக்ட் வந்து இந்த ஒரு மொழியால வந்து ஒரு வேலை வாய்ப்பு வந்து பறிபோகுது உனக்கு. அது தான் நினைச்சு வச்சிருந்த குடும்பத்துக்கு என்னென்னலாம் பண்ணலாம்னு நினைச்சு வச்சிருந்ததெல்லாம் வந்து இனிமே நடக்காது அப்படிங்கிற ஒரு டிஸ்பேருக்குள்ள போயிடறான்ல. டிஸ்பேருக்குள்ள போயிட்டு அவன் போயிட்டு நம்ம அந்த இதுல போய் உட்காரான், அந்த ரயில்வே ஸ்டேஷன் இதுல உட்காரான். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அவன் அந்த சீன் வந்து எனக்கு வந்து ஆமா அந்த அந்த சீன் அப்படியே எனக்கு எப்படி ஆச்சுன்னா எம்எஸ் தோனியில வந்து அவன் ஒரு டிசப்பாயின்மெண்ட்ல போயிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன் இதுல போய் உட்காருவான்ல, எனக்கு அப்படியே அந்த இதுல மெயின்ல வந்து போச்சு. நல்லா இருக்குல்ல வாழ்க்கை. நாம நினைச்சதெல்லாம் இதா போச்சு, அவ்வளவுதான் அப்படின்ட்டு இவன் சிவகார்த்திகேயன் சொல்றான். நம்ம நினைச்சதெல்லாம் போயிடுச்சுல, நம்ம நினைச்சு வச்சிருந்தோம் எப்படின்னு வேலையை எடுத்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம முன்னேறிடலாம், நம்ம குடும்பத்தை நம்ம தம்பி இன்ஜினியரிங் படிக்க வச்சிடலாம். சோ அந்த இதை வந்து அது அப்படியே நொறுங்கி போறப்ப வந்து அந்த கனவுகள்லாம் பொடி பொடியா போயிருது. அந்த இது வந்து நிஜமா அந்த ஒரு 30 மினிட்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு ஸ்டார்டிங் ஆஃப் 30 மினிட்ஸ்ல இப்ப இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே உட்காரலாம், அப்படியே எம்எஸ் தோனி படத்துல வர மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அவன் அனுப்பி வச்ச யூபிஎஸ்சி எழுதணுங்கிற அவனுக்கும் வந்து என்ன இதாகுது அப்படிங்கிறது என்ன அந்த இது என்ன சொல்றேன்னா இது ஹிந்தியில வந்துருதா கொஸ்டின் பேப்பரு. கொஸ்டின் பேப்பர் வந்து ஹிந்தியில வருது. இதை வந்து அவனால இது கிளியர் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல வந்து அவனும் வந்து ஒரு டிஸ்பேர்ல வந்து ரிஜெக்ட் பண்ணப்படுறான். சிஎம்ஆலே ரிஜெக்ட் பண்ணப்படுறான். டைரக்டா சிஎம் எப்படி எனக்கு புரியல. அந்த சீன் புரிஞ்சுதா? லைக் அது ஒரு எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது ஆக்சுவலா. எப்படி அவன் டைரக்டா சிஎம் கிட்ட போயிட்டு காலில் விழுகிறான், காலில் விழுறான். அது அவ்வளோ இந்திரா காந்தி முதற்கொண்டு ட்ரெயின்ல டிராவல் பண்ணக்கூடிய பிரியப்படக்கூடியவர்கள். ஸோ அதனால அடிக்கடி வந்து ட்ரெயின்ல டிராவல் பண்ற மாதிரி சீன் படத்துல வச்சிருந்தாங்க அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஆமா, அதனால அவர் டிராவல் பண்றதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் வந்திருந்தாரு. அப்ப சிஎம் பார்த்ததுனால காலில் விழுந்து போயிட்டாரு. சரி, ஓகே. லைக் அந்த ஆஸ்பெக்ட் வந்து ஓகே, படத்துக்காக வந்து நம்ம ஒத்துக்கலாம். அது எந்த அளவுக்கு அப்ரோச்சபிளா லைக் அவ்வளோ ஒரு இல்ல ஆக்சுவலி அது காட்ஸ் மேபி அந்த காலத்துல வந்து அந்த புரோட்டோகால் கம்மியா இருந்திருக்கலாம். இப்ப இருக்கிற அளவுக்கான இது இருந்திருக்காது சுத்தி இருந்த. ஏன்னா ஒரு 70 இயர்ஸ் முன்னாடி இல்லையா, அதனால கூட வந்து அப்புறம் சொல்ல இருந்திருக்க மாதிரி காமிச்சிருக்கலாம். அவரே வந்து ஒரு சார்ட்டர்ட் பிளைட்டுக்கு பிடிச்சி வந்து அடுத்த டிஸ்ட்ரிக்ட் டிராவல் பண்ற நிலைமையில இல்ல சிஎம்ஏ. அவர் வந்து ஒரு இதுலதான் வராரு, ட்ரெயின்ல தான் வராரு. அந்த அளவுக்கு எளிமையான சிஎம்மா இருக்கிறதுனால கேன் அப்ரோச்ன்ற மாதிரி இருந்திருக்கலாம். அதான் அந்த பையன் வந்து அவனும் ஒரு டிசப்பாயின்மெண்ட்ல வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகி இது பண்ணிடுறான், தீ குளிச்சிடுறான். ஸோ அதை பார்த்துட்டு இவனுக்கு வந்து அந்த இது வந்துருது, அந்த ஃபயர் மறுபடியும் திரும்ப வருது. ஸோ அப்ப எடுத்து அதாவது நம்ம நண்பன் இறந்து போயிட்டான், இதை விட்டுறது அப்படிங்கிறது வந்து தப்புதான். அது வந்து நம்ம என்னதான் பண்ணாலுமே வந்து இவங்க வந்து எப்படி இருந்தாலும் நம்மளை அடிக்கதான் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு இது போராட்ட குணத்துக்கு மறுபடியும் தள்ளப்படுறாரு வந்து போராட்ட களத்துக்கு மறுபடியும் தள்ளப்படுறாரு சிவகார்த்திகேயன். ஸோ அதை ரியலைஸ் பண்ணிட்டு வரான். இங்க வந்து இவங்க வந்து தம்பி வந்து அதர்வா அந்த கேரக்டர் வந்து என்ன பண்ணுது, கருப்பு கொடி காமிக்கிறதுக்காக வந்து முதலமைச்சருக்கு வந்து கருப்பு கொடி காமிக்கிறதுக்காக வராங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பில்டப் சீன் நீ சொன்ன அந்த பேட்மேன் சிலோகெட்டை வச்சு அந்த பில்டப் சீன் வருது. ஸோ நல்லா இருந்தது ஆக்சுவலா. அதை பார்க்கும் போதே ஒரு செம்மையா இருக்குல்ல அப்படின்னு ஒரு ஃபீல் வந்தது. அந்த ஒரு அவன் நிக்கிறது, அதுக்கப்புறம் அந்த இதை இது பண்ணிட்டு வர்றது, அது வந்து பார்க்கும்போது லிட்டரலி ஒரு ஹியர் கம்ஸ் தி சேவியர் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் தான் படமே ஸ்டார்ட் ஆக போகுது அந்த ஃபீலும் இருந்தது. ஓகே, இவ்வளவு நேரம் பார்த்தது அதுக்கான ஒரு இதுதான், இதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு படம் வெயிட்டிங்கா இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு தொடக்கமா இருந்தது. கரெக்ட். செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு சாங் வந்தது, அந்த ஓகே ஃபைன். செகண்ட் ஹாஃப்ல உள்ள நுழையிறோம். அண்ணங்காரனுக்கு வந்து தம்பிக்காரன் வந்து காதல் டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. காதல் டிப்ஸ் கொடுத்தோன்னே ஒரு சாங் ஒண்ணு ரத்னமாலா சாங் வருதா, ரத்னமாலா சாங் அதான் அந்த சாங் ஆக்சுவலா இடைவேளைக்கு வர்றது தெலுங்கு பாட்டு. ஏன் அந்த ரத்னமாலா சாங் ஏன் ஞாபகம் இருக்கு அப்படின்னா
அந்த நான் சொன்னேன்ல நேத்து உங்க ரிவ்யூ ஆள் எடுக்க பேரு போறப்ப ஒரு ரத்னமாலாவா? பையன் வந்து ஆஹ் உங்க எக்ஸ்பைர் ரத்னமாலாவா? சரி வேற விடுங்க. ஏன்டா சொன்னேன்ல பப்ளிக் ரிவ்யூ எடுக்கிறப்ப வந்து ஒரு பையன் வந்து அவன் சீரியஸா சொன்னான். ஆக்சுவலா ரத்னமாலா சாங் ஒன்று வருதுண்ணா இன்டர்வல் பிளாக் அப்புறம் அது செம்மையா இருக்கு அப்படின்னு சொன்னான். அது தெலுங்கு ஃபேமிலில இருந்து வந்துப்பான்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு அந்த பாடல் புரிஞ்சிருச்சு. என்னடா அப்படின்னு புரியாமலே உட்காந்து ஒண்ணுமே புரியல பாத்துட்டு இருக்கோம். என்னடா இதடா நல்லா இருக்கு, நான் இதான் நல்லா இருக்கு நேடா நீ அப்படிங்கிற மாதிரி லிரிக்ஸ் நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணிருப்பான். நமக்கு லிரிக்ஸ் தெரியாது. ஒண்ணுமே புரியல. ஆனா ஜிவி சாங் மாதிரி இல்ல. ஜிவி சாங்ல ஏதாவது லிரிக்ஸ் அது புரியும், என்ன சாங்கு என்ன எல்லாம் புரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி இருந்தது நமக்கு. அந்த ஜிவியே சொதப்பிட்டானா இந்த மூவி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அந்த வருதா தெரியல. அப்படிதான் போட்டிருந்தாங்க, டைட்டில் அப்படிதான் போட்டாங்க. ஜிவி அப்படின்னு போட்டு ஜிவி பிரகாஷ் குமார் போட்டு கீழே 100வது படம் அப்படி போட்டிருந்தாங்க. ஓகே. வந்து சுறாக்கு விஜய்க்கு சுறா மாதிரி இவருக்கு ஆமா ஃபர்ஸ்ட் 2 பாட்டத்துக்கு சாண்டோட பாரு கொடுத்திருக்காப்ல. அப்பவே பாத்துக்கோங்க எவ்வளவு இதா இருக்காரு, எவ்வளவு கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிருக்காரு. அதான் சாண்டாப்ல எங்க நடக்குது. அதுக்கப்புறம் வந்து இதுவா அஜிடேஷன் நடக்குதா போராட்டம். ஜனவரி 27க்கு வந்து நீங்க பிச் பண்ணுவாங்களா அந்த இது. அந்த சாங் முடிஞ்சோடனே அதான் வரும். ஜனவரி 27ல வந்து 26க்கு இவன் கேட்பான். இல்ல அப்ப பண்ணாதீங்க, பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா ஜனவரி 27ல வந்து நான் பர்மிஷன் கேட்கறதுக்காண்டி போயிருப்பான். இவங்க வந்து இங்க கிளம்பிருப்பாங்களா. ஸோ அந்த போராட்டம் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, எனக்கு ஒரு நான் ஆல்ரெடி வந்துட்டு அதுன்னு சொல்லியிருந்தேன். இப்ப வந்து அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 15 பேர் நீங்க நிக்க வச்சுட்டு மத்த எல்லாரையும் அழைச்சிட்டு போயிருப்போம். நீங்க யாரும் வராதிங்க, நான் மட்டும் நான் போறேன் அப்படின்ட்டு அழைச்சிட்டு போயிருப்போம். இது அது என்ன அப்படின்னா, நீ இந்த 15 பேரை மட்டும் காப்பாத்தி வைக்கிறது எதுக்குன்னா, சிவகார்த்திகேயன் வருவான். சிவகார்த்திகேயன் வந்தோடனே ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்கு ஒரு கொஞ்சம் பேர் வேணும் அப்படின்ட்டு ஒரு நீங்க மட்டும் இறங்க, மத்தவங்க எல்லாம் நான் போய் பலி கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற ஒரு இது. போராட்டத்துல போறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஊர்வலமா நடந்து போறதுல எல்லாம் பெண்கள் வயதானவர்கள் எல்லாம் அதிகமா இருப்பாங்க. ஆனா இங்க இடுக்கா இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து 15 பேர் காப்பாற்றப்பட்டாங்க. எந்த மாதிரியான அநியாயம் பாத்தீங்களா? இவங்க கூட நினைச்சு தப்பிச்சு பிடிச்ச ஓடிடலாம், திருப்பி சண்டை போடனா போடலாம். பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? இல்ல அவங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட். அதனால வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் எப்படி சூஸ் பண்ணிருக்காங்க வர. நீங்க வந்து இங்க போங்க, நீங்க வயசானவங்க எல்லாம் இப்படி வாங்க, அடி வாங்குறதுக்கு வேணும். பாக்கெட்டுக்கு அப்பதான் பாக்க அழுவாங்க, ஸ்கிரீன் உங்களை பார்த்தா தான் அழுவாங்க. உங்களை டெஸ்பரேட்டா அழுவ வைக்கணும் அவங்கள அப்படின்னு ஒரு பேர் சூஸ் பண்ணி இளைஞர்கள் வந்து கொலை செய்யப்பட்டா இதா பார்ப்பாங்க. வாழ வேண்டிய வயசுல சாவுறானே அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஆக்சுவலா அந்த 3 ராஜேந்திரன் இளைஞர்கள் அடிக்கிறதுக்கும் மெனக்கிற மாதிரி ஸ்டண்ட் வைக்கணும். மேபி அது அவங்களுக்கு சரி ஓகே, இது அதர்வா டெக்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்ம ஸ்டண்ட்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சாங்க போல. ஆமா, ரொம்ப ஈஸி சாய்ஸ். ஆமா, அந்த 3 ராஜேந்திரன் ஒரு கேரக்டர் தான் இது பண்ணிருக்காங்கல்ல. சிதம்பரம் ஆல்ரெடி அந்த ப்ரொடெஸ்ட்ல தான் இறந்து போயிருப்பாரு. அந்த இந்திய அரக்கிங்கிறது கூட அவர் தான் எடுத்துட்டு போயிருப்பாரு. ஆக்சுவலா அவர் யூஸ் பண்ண அந்த இது அந்த போராட்டத்தை தான் இந்திய அரக்கிங்கிறத எடுத்துட்டு போயிருக்காரு. இவங்க அது ரெண்டுமே தனித்தனியா வச்சிருப்பாங்க. இன்ட்ரோ சீன்ல இந்திய அரக்கிங்கும் இது தனித்தனியா வச்சிருப்பாங்களா. இந்த போராட்டத்துலதான் ராஜேந்திரன் வந்து இந்திய அரக்கின்ட்டு ஒரு உருவபொம்மை இருக்கிறது வந்து எடுத்துட்டு போயிருக்காரு. ஆக்சுவலா போராட்டத்தை எடுத்துட்டு போயிட்டு நெற்றி பொட்டில் சுடப்பட்டு இறந்து போயிருக்காரு. ஆக்சுவலா படத்துல வந்து நெஞ்சில் சுடப்பட்டு இருந்தாரா? நெஞ்சில் சுடப்பட்டு இருந்தார். நிஜமா வந்து நெற்றி பொட்டில் சுடப்பட்டு இறந்திருக்காரு. ஆக்சுவலா ஸோ இது வந்து ஒரு குட்டி ஹிஸ்டரி வரலாறு இங்க அந்த போராட்ட காலத்துல இது. சோ அது அதான் அவன் செத்து போறான். இது எல்லாத்துக்குமே வந்து முக்கிய காரணி அப்படின்னு பார்த்தா ரவி மோகனோட அந்த கேரக்டர் தான். சரி, நான் அப்ப என்ன நினைச்சேன்னா ஆக்சுவலி பெர்மிஷன் வாங்க போறாரு அப்படின்னப்ப நான் முன்னாடியே சொன்னேன். அது என்னன்னா முன்னாடி நாள்ல வந்து மதுரையில டிஸ்கஷன் பண்ணிட்டு இருப்பாங்க, அடுத்த நாள் வந்து இங்க சிதம்பரத்துல நடக்குதுன்றது வந்து கன்வே ஆகல. அவர் வந்து இப்ப சிதம்பரத்துல இவர் காலேஜ்ல பண்றாரு, ஓகே காலேஜ் வந்துட்டாரு, சிதம்பரத்துல நடக்குது. ஆனா வந்து அண்ணன் வந்து மதுரையில உட்காந்துருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா இவரு அப்புறம் மறுபடியும் வெறும் சைக்கிள்ல போறாரு, போய் பஸ் பிடிப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். இல்ல இவர்கிட்ட போய் கார் வாங்கிட்டு போவாரு அது மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். சைக்கிள் எடுத்துட்டு ஸ்பாட்டுக்கே வந்துட்டாரு.
ஒரு இப்ப வந்து நடக்கிறது சிதம்பரத்துல, இவர் பர்மிஷன் வாங்குறது எங்க போறாரு? இவருக்கு எங்க இன்ஃபுளுன்ஸ் இருக்கு ஆக்சுவலா? சிதம்பரத்துல ஆல்ரெடி நோன் அவரு. எப்படி இவர் என்ன ஆங்கிள் நீ சொன்ன ஒரு லேண்ட்ஸ்கேப் மேட்டர் தான் அதுவும். இப்ப சிதம்பரத்துல சிவகார்த்திகேயன் எப்படி யாருக்கு தெரியும்? இப்ப மதுரை ஆளு நடக்கிறது சிதம்பரத்துல போராட்டம். இவன் எங்க போய் கேட்கறானோ தெளிவா இருக்காது ஆக்சுவலா. நீ சொன்ன மாதிரி இவன் எங்க போய் கேட்கறானோ ஒரு தெளிவு இருக்காது ஆக்சுவலா. நீ சொன்னோன்னு அது தோணுச்சு ஆக்சுவலா. ஆமா அப்படி இருக்கும், ஆமால அப்படின்ற மாதிரி. பெர்மிஷன் இஷ்யூ பண்றது லாஸ்ட் மினிட்ல தான் இஷ்யூ பண்ணுவாங்களா? இப்ப வந்து நீங்க இன்னைக்கு வந்து 9 மணிக்கு போராட்டம் பண்ணலாம்னு சொல்லிட்டு 8:50 லெட்டர் கொடுப்பாங்களா? இது இது செம்மையான பாயிண்ட் இது ஆக்சுவலா. இது என்னன்னா, இங்க ஒரு திராவிட மாணவர் பேரவை நான் அட்டன் பண்ணேன் ஆக்சுவலா. பெரியார் நினைவு தினம் அன்னைக்கு. பெரியார் நினைவு தினம் அன்னைக்கு என்ன பண்றாங்க, பெரியார் சிலைக்கு வந்து மாலை போட போறேன்னு சொல்லிட்டு காலையில 7 மணிக்கோ 8 மணிக்கோ போயிட்டு கொடுத்துருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல லெட்டர். வாழ் கத்தி யாரா நீ உன்னை போட்டு ஜெயில போறான்டா அப்படின்ட்டு, நீ பர்மிஷன் நீ காலைல 10 மணிக்கு மாலை போடுவா, 7 மணிக்கு என்கிட்ட லெட்டர் கொடுப்பியா அப்படின்ட்டு பயங்கரமா இது பண்ணி திட்டிருக்காங்க. அவனை ஒரு நாள் உட்கார வச்சிருக்காங்க ஆக்சுவலா. அதுக்கப்புறம் நான் வந்து மாலை போடணும் ஏன்னா என்ன அக்யூஸ் மாதிரி ட்ரீட் பண்றீங்க யாரா நீ அப்படிங்கிற மாதிரி திட்டி உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுட்டு இது அவன் என்கிட்ட சொன்னான் ஆக்சுவலா, என்னன்னா இப்பெல்லாம் அளந்து போச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சொன்னான் உட்கார வச்சிருக்காங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் கொடுக்கணுமா பர்மிஷன் லெட்டர்லாம் ஆக்சுவலா. அட்லீஸ்ட் ரொம்ப க்ளோஸ் டு இருக்கிறது வந்து 2-3 டேஸ்க்காவது நம்ம இது பண்ணுவோம். இவன் எங்க போறான்? 27ஆம் தேதி நடக்க போற போராட்டத்துக்கு 27ஆம் தேதியே போறாரு. இவன் வந்து என்ன சொல்றான், ஃபர்ஸ்ட் 26ஆம் தேதி போராட்டம் நடக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து லெட்டர் கொடுத்துட்டாங்கன்னு சொல்றான். கரெக்டா? ஃபர்ஸ்ட் அனுமதி கொடுத்துட்டாங்கன்னு சொல்றான். அனுமதி கொடுத்துட்டாங்கிறது வந்து அதுவும் தெரியல, இவங்க எப்ப வாங்குறாங்க எப்போ இது பண்றாங்க அந்த தெளிவுலாம் இருக்காது. ஆனா 26ஆம் தேதி கொடுத்துட்டாங்கிறது 25ஆம் தேதி இவனுக்கு வந்து இது பண்ணிருப்பாங்களா? அட்லீஸ்ட் 25 மினிமமா 25 அப்படின்னு வச்சுப்போம். இந்த நாய் என்ன பண்ணுது, அதுவும் கால டைம்ல தான் அந்த கன்வர்சேஷன் இருக்கு. நீ 25ஆவது தேதியாவது போக வேண்டியதானா? 25 நீ 25 26 வேணான்னு டிசைட் பண்ணிட்ட. சிவகார்த்தி என்ன சொல்லுவான், வேணாண்டா 26ஆம் தேதி பண்ணீங்க அப்படின்னு அவங்க பிளான் பண்ணி கொடுக்குறாங்க. அத அப்படின்னு என்ன பண்ணிருக்கணும், இவனே 25ஆம் தேதி போயிருக்கணும், இல்ல 26ஆம் தேதி போலீஸ் ஸ்டேஷன் க்ளோஸ்ல இருக்கும் போது 26ஆம் தேதி போக வேண்டியதானே. இது இதெல்லாம் நம்ம பேசணும் அப்படின்னா இது அந்த டைம் லைனே ரொம்ப ரொம்ப இவங்கதானே கன்வீனியன்ட் ரைட்டிங் சொல்லலாம்ல. அதான் கூலி படம் மாதிரி தான் கன்வீனியன்ட் ரைட்டிங். இங்க வந்து இந்த ஒரு ட்ராஜடி வேணும், அப்ப அதுக்கு முன்னாடி வந்து நடக்கிற அதுக்கு முன்னாடி மூமெண்ட் வரைக்கும் நெக் ஆஃப் த மூமெண்ட் வரைக்கும் பெர்மிஷன் கிடைக்கல, அப்ப வந்து ஒரு இது வேணும், ஒரு அது ஒரு இதா ரொம்ப ஓகே அது வந்து எழுதிக்கலாம். அப்ப 25ஆம் தேதியே கிடைக்கிற பெர்மிஷன் கிடைக்கிற மாதிரி இருந்தா கொஞ்சம் லாஜிக்கலா சில இது யோசிக்கணும், ஃபேக்ட்ஸ் யோசிக்கணும். அதான் இருக்கு. அதர்வாவை பத்தி தெரிஞ்சிருந்தோம் சிவகார்த்திகேயன் அந்த டிசிஷன் எடுக்கிறா பாருங்க. தம்பி அங்க விட்டு அவன் விட்டா பைத்தியக்காரன் ஏதாவது பண்ணிடுவான், அவன் சொல்ற பேச்சு கேட்க மாட்டான், ஹக் பண்ணி சரி சரிம்மா மறுபடியும் அதுக்கு அகெயின்ஸ்டா தான் ஒண்ணு பண்ணுவான். ஒரு தடவை 2 தடவை வருவான், பாக்குறப்பெல்லாம் அதை தான் பண்ணுவான். அவனை பத்தி தெரிஞ்சிருந்தோம் அவன் வந்து லாஸ்ட் நெக் ஆஃப் த மூமெண்ட் போய் இப்ப இது வாங்குறான் பாருங்க, பெர்மிஷன் வாங்குறது. என்ன பண்ணீங்கன்னா அதர்வாவையும் கூட்டு கையோட கூட்டு போயிட்டு, தம்பி வா பழகு, நீ நாளைக்கு வந்து போராட்டம் பண்றேன்னா உனக்கு இதெல்லாம் தேவைப்படும் இந்த நாலேஜ், எப்படின்னு கூட்டு போய் உட்கார வச்சிருக்கணும். பர்மிஷன் வாங்குறதுலாம் தெரியுது அவனுக்கு. ஆனா இவன் வந்து பைத்தியக்கார பையன், அவனுக்கு நல்லா அவனுக்கு புரியுது, தம்பியை பத்தி தெரிஞ்சிருக்கு, நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்கணும், நீ சொன்ன மாதிரி கூட்டு போயிருக்கோம். என்ன இவன் இருந்தாதான் அந்த போராட்டம் நடக்குமா என்ன? இவன் வெயிட் பண்ணி பர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த போராட்டத்தை அவ்வளவு தம்பி மேல அக்கறை இருக்கிறவன் அதுதான் முதல்ல பண்ணிருக்கணும். இந்த பைத்தியக்கார பையனை நம்பி நீ போய் நான் மட்டும் போய் தனியா போறேன், நான் வரதுக்குள்ள வந்து நீ வெயிட் பண்ணிட்டே இருந்தா தம்பி அப்படின்னு சொன்னா செஞ்சிருவானா? அது ஒண்ணு. அவன் செய்ய மாட்டான்னு படத்துல முன்னாடி நிறைய இடத்துல ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அவன் வந்து இந்த ஒரு தடவை அவன் பண்ணல, அவன் கால படுத்தாலும் நொண்டி வருவான் அவன். ஆமா விலங்க பிடிச்ச கோதி அவன். சரி போராட்டவே காமிச்சிருக்காங்க, வையக்கூடாது. அந்த சீன் வந்து அந்த சீன்ல அவன் செத்து போனோம் ஆக்சுவலா. அதுக்காக வந்து அந்த சீன் வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா ஒரு ரைட்டிங் பண்ணிட்டாங்க. இதுவே யோசிச்சதே அதான் சொல்றேன்ல, நிறைய சீன் இந்த இதெல்லாம் கட் பண்ணிட்டு இவங்க பர்மிஷன் வாங்குறது இதெல்லாமே ஒரு ஒரு ஸ்டோரியா எடுத்துட்டு போயிருந்தாங்க அப்படின்னா நல்லாவே இருந்திருக்கும் படம். இதுக்கு என்ன இதுக்குண்டான முயற்சிகள் என்ன, அதை எப்படி அவன் தடுக்கிறான், சோ அதெல்லாம் ஒரு அப்பதான் அதான் மைண்ட் கேம்ஸ் ஆக்சுவலா. இவன் அவன் மைண்ட் கேம் தான் விளாடுறான். யாரு? ரவி மைண்ட் கேம் பண்றான் நிறைய. அப்படியான கேரக்டரா தான் காமிக்கிறாங்க ஆக்சுவலா. வேணும்னே வாண்டடா அந்த மணி ஆர்டரை போடுறதும் ஆக்சுவலா வந்து அதுக்கப்புறம் வந்து
வாண்டடா வந்து 26ஆம் தேதி கொடுக்கறதும் அந்த ஒரு மைண்ட் கேம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து மைண்ட் கேம் மாதிரியாவது இதை எடுத்துட்டு போயிருக்கலாம். நீ ஒண்ணு நினைக்கிற அதுக்கு நான் அகைன்ஸ்டா இது பண்றேன். அந்த ஒரு இன்டென்ஸான ஒரு இது ஓகே இந்திய எதிர்ப்புங்கிற ஒரு இதா வச்சுக்கிட்டு அது ஒரு வில்லன் ஹீரோ வில்லன் அந்த ஒரு கான்செப்ட கூட எடுத்துட்டு போயிருக்கலாம். ஸோ அதுவும் பியூட்டிஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ இவங்க பெருசா இந்திய எதிர்ப்பு அந்த கோரை வச்சு பண்ணியிருந்தாலுமே அதுக்குண்டான வேலைகள் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. அதுக்குண்டான ரைட்டிங் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு இது இருந்தது. சோ அதுக்கு அப்புறம் வந்து இவர் செத்து போறாரா, அவரு யாரு அகர்வால் செத்து போறாரு. அந்த கேரக்டர் வந்து செத்து போகுது. செத்து போகணும். அது ஒரு பலிகடா அந்த மூவி தான் ஆக்சுவலா. சோ அந்த கேரக்டர் செத்து போகுது. பேசினா நீ சாக வேண்டிய கேரக்டர் அப்படின்னு வந்து தமிழ் சினிமால எழுதப்படாத ஒரு ரூல் புக் அது. அது சரி ஹீரோ எவ்வளவு ரெபலியஸா இருந்தாலும் பேசலாம் ஆக்சுவலா. ஓகே ஒண்ணு அவருக்கு கிளைமேக்ஸ்ல தான் செத்து போகணும். ஃபர்ஸ்ட்லயே செத்து போக முடியாது. ஆப்வியஸ்லி அவர் ஒரு ஹீரோ. சோ அவர் கூட இருக்கிற அவர் மாதிரியே ரெபலியஸா ஏதோ ஒரு கேரக்டர் பேசுச்சு அப்படின்னா அவரை விட ரெபலியஸா பேசினா அது செத்து போய் அவரை இன்ஸ்பயர் பண்ணும். ஆமா ஒண்ணு அவர் கூடவே அவர் மாதிரியே ரெபலியஸா பேசுறது, அவரை விடவே ரெபலியஸா பேசுற இன்னொரு கேரக்டர் கூட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சாவ போற கேரக்டர் தான். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி ஒரு 70% 80% வந்து ஒரு சாவ போற கேரக்டர் தான். அது நமக்கே தெரிஞ்சிடும். அது ஓகே இந்த கேரக்டர் வந்து கண்டிப்பா சாப்பிடுது. ஏன்னா ஹீரோக்கு ஈக்குவலா வந்து இது ரெபலியஸ் பேசுது. கடைசி வரையும் இருந்தா ஹீரோக்கான வெயிட்டேஜ் இருக்காதுல. சோ அதனால இப்படியே வந்து அதை பலிகடா ஆக்குறதுக்கான வேலைகள் தான் ரைட்டிங்ல தான் வேலைகள் தான் அந்த ரைட்டிங்ல இருக்கும் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சோ அதுக்கப்புறம் வந்து இவன் செத்து போறான். இவனை புடிச்சிட்டு போறாங்களா, முடிச்சிட்டு போறான். ரவிமோகன் அங்க போய் டார்ச்சர் பண்றாரு. அது ஆமா டச் அண்ட் கோவா இருக்கும். லைக் எங்க அப்படின்னா ஒரு டார்ச்சர் பண்றான், புடிச்சு இழுப்பான், டக்குன்னு விட்டுட்டு போயிடுவான். சோ அந்த இது இருக்குல்ல லைக் ஒரு டார்ச்சர் பண்றவங்க கூட அந்த வெறித்தனமான ஒரு ஆண்டகனிஸ்ட் அப்படின்னு காமிக்கிறாங்க ரவிமோகன். ஸோ அவன் நல்லா பிளே பண்ணியிருக்கான். அவனுக்கு உண்டான அந்த ஸ்பேஸ்ல பிளே பண்ணியிருக்கான். பட் ஆனா அந்த அந்த எமோஷனல் கனெக்ஷன் வந்து அந்த ஃப்ளோ இருக்குல்ல, ஒரு சீன்ல ஒரு சீன் வந்து பாஸ் ஆகாது. திடீர்னு அவன் இது டார்ச்சர் பண்ணுவான், திடீர்னு அது கூட இருக்கிறவன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவான், ஃபீல் பண்ணி இது பண்ணி ஆக்சுவலா அதான் அது ஒரு கன்வீனியன்டான ரைட்டிங். எப்படின்னா இந்த ஜெயில இருந்து தப்பிச்சு அவன் டெல்லி போகணும். அப்ப என்ன பண்ணலாம், ஜெயம் ரவி வந்து லாஸ்ட்க்கு வந்து அசைன் ஆகுறான். டக்குனு வந்து கிளம்பி இது பண்ணிட்டு நீ வந்து பாத்துக்கோ, டார்ச்சர் பண்ற டியூட்டி நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடறான். அதாவது அந்த லூசுங்க அந்த ஜெயம் ரவி கேரக்டர் வந்து எவ்வளவு சைக்கோத்தனமான கேரக்டர் கூட இருந்து இவங்க பாக்குறாங்க. அதை மீறியும் வந்து இந்த மாதிரி ஒரு மொன்னத்தனமான ஒரு இது சார் சுட்டுட்டு போயிட்டான் சார், அதனால அவரை விட தப்பிக்க வைக்க வேண்டியதா போச்சு சார் அப்படின்னு ஒரு அந்த ஒரு எக்ஸ்கியூஸ் அவன் ஒத்துக்க மாட்டான்னு ஆப்வியஸா அவனுக்கு தெரியும்ல. வெரி நாலேஜபிள். சென்ட்ரல் கவர்மெண்டாலே வந்து நியமிக்கப்பட்ட, அதாவது தமிழ்நாட்டே ஓவராலா அந்த போலீஸ் கண்ட்ரோல் எடுக்கிற ஒரு ஆளு ஆக்சுவலா. பிளஸ் வந்து அவனுக்கு உண்டான தமிழ் விருப்பு அப்படிங்கறத வந்து காமிச்சிட்டே இருக்காங்க த்ரூ அவுட் மூவிய. இவங்க கூட இருந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க. அவனா இவன் ஏமாத்திடலாம்னு சொல்லிட்டு இவனை தப்பிக்க விடுறாங்கிறதெல்லாம் வந்து வேற ரொம்ப ரொம்ப கன்வீனியன்டான ஒரு ரைட்டிங் அது ஆக்சுவலா. சரி ஓகே இதான் ஒரு டெம்ப்ளேட் அது. ஓகே இப்போ ஒரு கேரக்டர் இருக்கு, இவன் வந்து டார்ச்சர் பண்றதை பார்த்து அழுகுறான். டே போலீஸ்ல எப்படா இந்த மாதிரிலாம் ஆள் இருக்காங்களா அப்படின்னு அழுகுறோம்னா வந்து இவன் வந்து தப்பிக்க விடுறான். இதுவும் ஒரு ரொம்ப ஒரு கன்வீனியன்டான ஒரு ரைட்டிங் ஆக்சுவலா. அது எனக்கு அப்படிதான் பட்டுச்சு. அது பார்க்கும்போதெல்லாம் இது ஒரு கிளிஷே, இங்க ஒரு கிளிஷே இருக்கு. அடுத்து வந்து என்ன தப்பிச்சு அடுத்து வந்து என்ன சீன் வரும், தப்பிச்சு டெல்லி போவான். டெல்லி செக்மெண்ட் டெல்லி போவான். டெல்லி போனோம் பிஎம் போய் பாப்பான். ஆமா ஆக்சுவலி வந்து திடீர்னு நம்ம நேத்தே பேசின நீங்க எடுத்து கொடுத்த பாயிண்ட் தான். திடீர்னு ஹிந்தி வாழ்க்கையில எழுதி வைப்பான். ஆனா அவன் டீம்மேட்டுக்கே தெரியாது யார் எழுதுறான்ற மாதிரி வந்து கொண்டு போயிருப்பாங்க. அதுவும் ப்ராப்பரா வந்து அந்த ஹேண்டில் பாண்டெல்லாம் வந்து ரொம்ப ப்ராப்பரா இருக்கும், அமைச்சரா கூட இருக்காது. அது ஒரு ப்ரொஃபஷனலா எவ்வளவு வேலையை பார்த்து வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அங்க ஒரு அதான் இதுல வந்து எனக்கு ரொம்ப இது பண்ணுச்சு. இவங்க கேஷுவலா உட்காந்து டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. சோ அந்த ஒரு செட்டப் இருக்குல்ல, நீங்க ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க, அங்க இருக்கிற பஸ்ல வந்து தமிழ்ல எழுதிட்டாங்க, ஹிந்தியில வந்து அவங்க இன்வெஸ்டர் இவன் எழுதி வச்சதாவே இருக்கட்டுமே. இவன் நல்லா தமிழ் தெரிஞ்சாலும் அவனே எழுதி வச்சதான் இருக்கட்டும், அது பிரச்சனை கிடையாது. அது கூட பிரச்சனை கிடையாது நமக்கு. அங்க என்ன எழுதி இருக்குன்னு அந்த டீ குடிக்கிறப்பதான் அந்த பெங்காலி பொண்ணு கேட்கும், என்ன எழுதிருக்க செரியான் அப்படின்ட்டு. அதுவா ஹிந்தி வாலின்னு எழுதியிருக்கேன் அப்படின்னா எல்லாரும் சிரிப்பாங்க. அந்த ஒரு செக்மெண்டே இருக்கு தெரியுமா, லைக் அந்த சீனே அது சத்தியமா ஆர்டிபிஷியலா இருக்கா. அந்த பெங்காலி கேரக்டர் இருக்கே அது ஆரம்பத்துல இருந்தே எனக்கு ஆர்டிபிஷியலா தான் தெரியுது.
அவர் சீரியல் ஆக்ட்ரஸ் ஆக்சுவலா. எனக்கு இவன் வந்து அந்த சீரியல் எடுத்துக்க அவ தானே இது அப்படின்னு எனக்கு ஒரு டவுட். பக்கத்துல கேட்டேன் நானு, அவளா இது அப்படின்னு. ஆமா அவன் அப்படின்ட்டு முபின் தான் சொன்னான் நினைக்கிறேன் ஆக்சுவலா. அவன் தான் என்கிட்ட சொன்னான் ஆமா அப்படின்ட்டு. எனக்கு அது டவுட் இருந்தது, அவ தானே இது அப்படின்னு. அவ பெங்காலி, நிஜமாவே பெங்காலி. ஷி லேர்ன்ட் தமிழ். அந்த படத்துல எப்படி பேசுறா அப்படிதான் பேசுவான் தமிழ். ஓகே, படத்துக்காகவா இல்ல ரியல் லைஃப்லயா? ரியல்லி அவ தமிழ், அவ பெங்காலி, ஒரிஜினலி பெங்காலி அவ. ஓகே ஓகே ஓகே. ஆமா, ஷி லேர்ன்ட் தமிழ் ஆக்சுவலா. இங்க சீரியல்ல நடிச்சிட்டு இருக்கான். சோ அது பிரச்சனை இல்ல, அவ பேசுறதுலாம் வந்து எனக்கு பெரிய பிரச்சனை தெரியல. அது இல்ல, அந்த கேரக்டர் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அது ஒரு டெம்ப்ளேட்டான கேரக்டர். ஓகே, 4 பசங்க இருக்காங்கன்னா ஒரு ஃபீமேல் இல்லாம எப்படி ஒரு பொண்ணு வேணும், படையில பெண் வந்து தலைமை தலை இல்லாம எப்படி எலைட்டிஸ்டான ஒரு, அதுவும் ஒரு எலைட்டிஸ்டான ஒரு செக்மெண்ட் தான் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அதான் சொன்ன மாதிரி அது பண்ணுவா. அப்புறம் அது கேஷுவலா உட்காந்துருது. அப்புறம் இது பண்ணிட்டு மேல ஏறி ஏதோ ஃப்ளூயண்டான ஹிந்தில வந்து பேசி பிஎம்ஐ இன்ஸ்பயர் பண்ணிடுவான். கீழே இந்திரா காந்தி என்று நம்பப்படுகிறது. ஆனா வந்து பெயர்கள் அனைத்தும் கற்பனையே அப்படின்னு போட்டிருந்தாங்க. தெரிவிக்கப்பட்டது. ஆமா, அதான் அந்த சீன், இந்த இந்தி வாழைன்னு உட்காந்துருப்பாங்க. போயிட்டு இவன் பிஎம் போய் பேசலாம். அது ஆக்சுவலா இந்தியில பேசுறது கூட எனக்கு கூட பிரச்சனை கிடையாதுப்பா, ஃப்ளூயண்டா பேசிட்டு போ என்னென்னமோ. அதெல்லாம் அது வந்து ஒரு அது கூட லேக் இல்ல எனக்கு. அந்த இவங்க லேகப்பட்டது அவங்க பிஎம் கிட்ட பேசுறதுங்கிறது ஒரு இது இருக்குல்ல, லைக் ரொம்ப ஒரு இமெச்சூரான ஒரு கான்வர்சேஷனா இருந்தது பிஎம் கிட்ட பேசுறது. நான் வந்து இப்படி பண்றேன். எந்த பிஎம் வந்து ரோட்ல நின்று அதாவது ரோட்ல என்ன பேசுறது வந்து யார் ஏத்துக்கிறா? அந்த ஒரு ஹோல் கான்வர்சேஷனே, அந்த ஒரு சீனே வந்து ஒரு ஒரு ஆர்டிபிஷியலா இருந்தது. எனக்கு அது ஒரு ஒரு கனெக்டே ஆக மாட்டேங்குது, கனெக்ட் ஆகல ஆக்சுவலா அந்த சீன் அப்படிங்கிறது வந்து. இந்த டீலுங்கிறது வந்து எங்க முடியுது? ரோட்லயே முடியுது ஆக்சுவலா. ரோட்லயே முடியுது. நீ வர, நான் அங்க வரேன், நான் கோயம்புத்தூர் வரேன், நீ எல்லாம் ரெடி பண்ணி வச்சது. ஓகே ஓகே முடிஞ்சா, ஓகே கலஞ்சா, எல்லாம் கலஞ்சு போங்க போங்க போங்க, அவ்வளவுதான். வந்து நீ இங்க குடுக்கறதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது, நான் கோயம்புத்தூர்ல வந்தாதான் பாப்பேன் அப்படிங்கிறா. ஆமா, அது ஒண்ணு. அப்ப நேற்று நீ சொல்ற பாயிண்ட் ஆக்சுவலா. அது இங்கெல்லாம் ஏத்துக்க முடியாது. கோயம்புத்தூர் ஸ்பெசிபிக்கா எதுக்கு வராங்கன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு இது அந்த கிளாரிட்டி கொடுக்கவே இல்லை அவனுங்க. வந்து ஆனா உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பா. அவளுக்கு வேற வேலை எதுவுமே இல்லாத மாதிரி உட்காந்துக்கிட்டு இருப்பான். ஓகே, செல்லியனை பாக்குறதுக்காக எனக்கு கோயம்புத்தூர்ல அதுவும் ஓகே. இந்த ரெண்டுமே கனெக்ட் பண்றதுக்காக வேற மூலையில இருக்க ஊர்கள், தமிழ்நாடு லேண்ட்ஸ்கேப்பே அந்த புரிஞ்சுக்கல. ஆமா ஆமா, அதான் சுதா கொங்காராக்கு அரசியல் புரிதல் இருக்கா அப்படின்னு கேட்ட அப்படின்னா ஜீரோ அரசியல் புரிதல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம இதை நேற்று பேசியிருக்கோம். அவரோட குருநாதர் வந்து இது மணிரத்னம் அப்படிங்கிற விஷயத்துல வந்து, மணிரத்னம் யாரு அப்படிங்கிறது நமக்கு நிறைய இதுல பாத்திருக்கோம். அவர் வந்து திராவிடியன் மூவ்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ற ஒரு ஆள் தான். ஸோ இவன் அனுதாபி திராவிடியன் அனுதாபி அவர் ஆக்சுவலா. ஸோ நிறைய இன்டர்வியூல வந்து திராவிடியன் மூவ்மெண்ட்ஸ் வந்து அவர் வந்து அப்ரிஷியேட், ஐ மீன் லைக் அது தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படிங்கிறது வந்து நிறைய இன்டர்வியூ சொல்லியிருக்காரு ஆக்சுவலா. அவரே வந்து ஒத்துருக்காரு. திராவிடியன் மூவ்மெண்ட்ஸ் வந்து இந்த படிக்கிறதுக்கும் அது நிறைய இடத்துல இந்திய போராட்டம் எல்லாத்தையும் வந்து சப்போர்ட், தமிழ்நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கு, இந்த திராவிடியன் பார்ட்டிஸ் வந்து சப்போர்ட் பண்ணிருக்கிறது அப்படிங்கிறது வந்து அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு. ஸோ அந்த ஆஸ்பெக்ட் தான் நான் சொல்றேன், அவர் திராவிடியன் லைக் ஐடியாலஜி வந்து சப்போர்ட் பண்ற ஒரு ஆள் அப்படின்ட்டு. அப்படி இருக்கிற ஒரு ஆள் கிட்ட இருந்து இவங்க வராங்க. இவங்க வர்றது எப்படி இருக்குன்னா, இவங்களோட அரசியல் புரிதல் எப்படி இருக்கு அப்படின்னா, டோட்டலி வந்து எனக்கு வந்து சுத்தமா ஜீரோவா இருக்கு அப்படின்னு ஆஃப்டர் சீயிங் பராசக்தி அப்படிங்கிற ஒரு இது இருக்கு ஆக்சுவலா. சுத்தமா அரசியல் புரிதலே இல்லாம வந்து ஒரு அரசியல் படம் எடுக்கிறதுங்கிறது வந்து எவ்வளவு பெரிய ஒரு டேஞ்சரஸான விஷயம் அப்படிங்கிறது வந்து. ஏன்னா வந்து இப்ப எவ்வளவு நம்ம இந்த திராவிடியன் இந்த இந்திய போராட்டம் அந்த வச்சு ஒரு கதை பண்றோம் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு எதிர்பார்ப்பு வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கே கிரியேட் பண்ணுது. ஸோ ஒரு பாசிட்டிவா நெகட்டிவா, அது ஒரு பாசிட்டிவ் சைடா இருக்கு, நெகட்டிவ் சைடா இருக்கு. ஆனா இட் கிரியேட்ஸ் ஒரு லைக் ஒரு இப்ப நம்ம ஹிஸ்டரி பத்தி ஏதோ ஒன்று சொல்ல போறாங்கப்பா அப்படின்னு ஒரு நம்ம அந்த ஆஸ்பெக்ட்ல போய் உட்கார்றோம்ல. உட்கார்றப்ப வந்து அது வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்லயே போகக்கூடாது அப்படின்னு ஒரு அந்த முயற்சி டைரக்டர் சைட்ல இருந்து ஒண்ணு வரணும்ல. அது சுத்தமா இல்லையோன்னு எனக்கு தோணுச்சு ஆக்சுவலா. இது என்ன, ஒரு எல்லாத்துலயும் ஃபில்லர்ஸா என்ன சொல்றது, ஃபில்லர்ஸ் சொல்றதா இல்ல வந்து கன்வீனியன்ட் ரைட்டிங். ஆல்ரெடி யூஸ் தட் வேர்ட் ஆக்சுவலா, அதை யூஸ் பண்ணிடலாம். அந்த கன்வீனியன்டான ஒரு ரைட்டிங் ஒரு இது இருக்குல்ல. ஸோ இவங்க தானே ஓகே ஒரு டெம்ப்ளேட் எடுத்துப்போம், ஆல்ரெடி ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. ஆமா, ஆக்சுவலி நமக்கு ஒரு அசைன்மெண்ட் வந்திருக்கு இந்தி திணிப்பை பத்தி. ஓகே ஓகே, இதை வந்து பொருத்திக்க வேண்டியதான் அங்க இங்க தூவி.
அது யாருப்பா அது? அண்ணா வாங்க. அவர் என்ன பண்றாங்களா தேவையில்ல. ஓகே, அவருக்கு ஒரு கேள்வி வச்சு விடுங்க. இப்படிலாம் பண்ணியிருக்காரா அண்ணா? ஆக்சுவலி ரெட் ஜெயண்ட் ரிலீஸ் பண்ண ஒரு படத்துல வந்து திராவிட முற்போக்கு கழகத்தோட வந்து ஃபவுண்டேஷன் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சோ அந்த இது. ஆனா படத்திலேயே வந்து திராவிட முற்போக்கு கழகத்தை மென்ஷன் பண்ணாத ஒரு படம். ஆக்சுவலி அது அவங்களோட பெருந்தன்மையை காட்டுது. பிரபகண்டா படம் எடுக்கிறதுக்கு என்ன சில்ற பிஜேபின்ற மாதிரி அவங்களோட இது பெருந்தன்மையா வந்து விட்டு கொடுத்து போயிருக்கானுங்க. அவங்களோட பெரிய மிகப்பெரிய அசெட் அது. அது விட்டு கொடுத்துட்டு சாதாரணமா கடந்து பேர் மென்ஷன் பண்ணலாட்டி கட்டளிச்சான ஒரு போராட்டமாவே இருக்கட்டும். சார்பேட்டா புறப்படல கூட மிசால வந்து ஸ்டாலின் உள்ள சென்றார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா மிசால் வந்து ஸ்டாலின் டிஎம்கேங்கிற நேம் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பண்ணிருக்காங்களா? மிசா இதுல சார்பேட்டால அதெல்லாம் வந்து காசு கொடுக்காமலே வந்துச்சு அந்த படம். ஆமா, அதெல்லாம் தவிர்க்க முடியாது. சில்லறைய ஓடிடில வந்து தோணுச்சு. ஆக்சுவலா சில்லறை எவ்வளவு சில்லறை விட்டுருப்பாங்க. வெளியே வரேன், பைக் பார்க்கிங்ல இருந்து பைக் எடுத்துட்டு இருக்கேன். அங்க வந்து ஒரு டீம் வந்து 2 பேசிட்டு இருக்காங்க, பசங்க பொண்ணுங்க. ஒரு 5 பேர் 6 பேர் நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு பொண்ணு வேலிடான கேள்வி கேட்டான். நான் வந்து அப்புறம் அவ கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் நான் அந்த கான்வர்சேஷன் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் நின்று கேட்டுட்டு தான் வந்தேன். அது எது வரைக்கும்னா வந்து அந்த வாட்ச்மேன் வந்து எப்பா தம்பி கிளம்புப்பா, ரொம்ப நேரம் இங்கே நின்றுட்டு இருக்க, அடுத்த ஆள் பார்க் பண்ணணும்னு சொல்ற வரைக்கும் வந்து நின்று கேட்டுட்டு இருந்தேன். இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அந்த டிஸ்கஷனு. என்னன்னா அந்த பொண்ணு வந்து கேட்பா, இப்போ அவன் வந்து இவ்வளவு தமிழ் மேல இவ்வளவு வெறுப்பா கேட்கறான், எதுக்காக இவ்வளவு வெறுப்பா கேட்கறான்? அவங்க அம்மா வந்து அவர்த்த ஏமாத்திட்டான்றதுக்காக இவ்வளவு வெறுப்பா? அது வந்து இதாவே இல்லையே, நம்ப தகுந்த மாதிரியே இல்லையே. எத்தனை வாட்டி அவன் செத்து பொழைச்சு வந்து இவ்வளவு வெறுப்பா கேட்டு இருக்கான். அந்த வெறுப்புக்கு வந்து தமிழ் வந்து உகந்ததா? தமிழ் மக்கள் வந்து இது அவ்வளவு வெறுப்பா அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி, அது கன்வின்சிங்கா இல்ல அவனோட வெறுப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்வி கேட்டுச்சு. கைய வேற எடுத்திருப்பான். அது அந்த கையை எடுத்தது வந்து இவனாலதான். அதையும் இவன் தான் பண்ணிருப்பான், சிவகார்த்திகேயன் பண்ணிருப்பான். ரெண்டுமே ஒரு தமிழன் தான் பண்ணிருக்காங்க எனக்கு. அதனால வந்து தமிழ்நாட்டுல எல்லாரையும் நான் வெறுக்கிறேன், அதுக்காக நான் ஒரு கிராமத்தையே கொளுத்துறேன், எல்லாரையும் கொளுத்தி சாவடிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் வந்து அந்த கால் ரொம்ப ஈஸியா எடுக்கிறான். அந்த கால் ஆக்சுவலி வந்து அந்த கிராமத்துக்குள்ள போயிட்டு ஒருத்த விடாம எல்லாரையும் இது பண்ணுங்க, நீ பொண்ணு பதிச்சாலும் ஒண்ணும் தெரியாதுன்ட்டு முடிவு எடுக்கிறான். அது என்ன மாதிரியான மைண்ட் செட்னு தெரியல. அங்க போயிட்டு அதாவது நீ பாதிக்கப்பட்டிருக்க, ஏன்னா அது வரைக்கும் அவன் கன்ஃபார்மும் பண்ணல. ஆக்சுவலா அந்த எல்லாரையும் அந்த கிராமத்துல இருக்க மக்களை வந்து டார்ச்சர் பண்ற வரைக்கும் வந்து அவனுக்கு வந்து ஒரு அசம்ஷன் தான் இருக்கு. அந்த மணி ஆர்டர் வந்து இருக்கு, இது வழியா வந்து ஒரு ப்ரெடிக்ட் பண்ணிருக்கான். ஒரு எவிடென்ட்டா கண்ணுல பார்க்கல அவன் எதையும். அந்த ஒரு சூழல்லே வந்து அவங்கள வந்து ஒரு சுட்டு தொல்றதும், அந்த ஊரையே வந்து அழிச்சு சூறையாடிடலாம்னு நினைக்கிறதும், அந்த ஒரு அடாவடித்தனம் பண்றது வந்து இருக்கலாம். ஆனா அதுக்கு எடுக்கிற காலை பாத்தீங்களா, மொத்த இதையுமே வந்து அழிக்கிற ஒரு ஜெனசைட் பண்ற அளவுக்கு வந்து போயிடும். ஜெனசைட், ஆமா. பொள்ளாச்சியில ஒரு கிராமத்தையே அவன் ஜெனசைட் பண்றான். ஜெனசைட் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டான். ஆமா, ஆமா. அந்த எக்ஸ்ட்ரீம் போறதுக்கான இது வந்து எங்க, அந்த மோட்டிவ் வந்து அவனுக்கு எங்க வருதுன்னே தெரியல. இப்ப ஸ்பைடர்மேன்ல அந்த பழைய ஸ்பைடர்மேன் ஒண்ணு இருக்கும். அந்த ஸ்பைடர்மேன்ல வந்து அந்த என்னது ஆஸ்பான் தான் அந்த இது நினைக்கிறேன். இந்த பறக்கும் தட்டுல ஒருத்தன் வருவான் தெரியுமா, ஆஸ்பான் நினைக்கிறேன். அவன் வந்து மிகப்பெரிய ஒரு இதா இருப்பான், ரிசர்ச்சர். ஐ திங்க் ஐம் நாட் ராங், சரியா மைண்ட்ல இல்ல. அவன் பெரிய பணக்காரன். அவன் என்ன பண்ணுவான், நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு அது வந்து அது சக்சஸ்ஃபுல் ஆகாத ஒரு இதுல வந்து வெக்ஸா இருப்பான். வெக்ஸா இருந்துட்டு அந்த ரிசர்ச்சை தனக்கு மேலேயே அவன் செலுத்திக்கிட்டு அந்த ஆஸ்பானா அவன் மாறுவான். மாறிட்டு என்ன பண்ணுவான், அதுக்கப்புறம் வந்து அவன் ரிசர்ச் இதை வந்து அப்ரூவ் பண்ணாத எல்லாரையும் சாடிப்பான். ஸோ அதை வந்து இவன் ஸ்பைடர்மேன் இது பண்ற மாதிரி இருக்கும், காப்பாத்துற மாதிரி இருக்கும் ஆஸ்பான் கிட்ட இருந்து. சோ அவன் வந்து அந்த ரிசர்ச் அந்த வெக்ஸ் ஆகி அவன் கொள்றது இருக்குல்ல, லைக் அந்த ரிசர்ச் எதை நீ அப்ரூவ் பண்ணல, நான் எல்லாரையும் கொள்றேன் அப்படின்ட்டு தன்னைத்தானே அந்த ரிசர்ச் மேல உள்ள ரிசர்ச்சை வந்து அவனுக்கு இன்ஜெக்ட் பண்ணிட்டு அவன் பண்றது இருக்குல்ல. சோ அப்படிங்கிறது வந்து ஒரு கன்வின்சிங்கா இருக்கும். லைக் அதுக்காக ஒரு நீ சொன்ன மாதிரி ஒரு ஜெனசைடா, ஒரு பொள்ளாச்சி ஒரு கிராமத்தையே அழிக்கிற அளவுக்கு ஒரு ஜெனசைடா அப்படிங்கிற ஒரு அப்படி. அதுவும் இல்லாம அவன் இந்தி மேல அவ்வளவு காதல் கொண்டவனா அப்படின்னு ஒரு இது இல்ல. ஏன்னா அந்த ஒரு சீன்ல அந்த போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிற இதை சாணி எடுத்து அடிக்க போவான், அவனை வந்து நெஞ்சிலே சுட்டு கொள்ளுவான். அவன் கேட்டா வந்து அவன் அந்த இதை அழிக்க போறாங்க. ஏன் அவ்வளவு இந்தி மேல அவனுக்கு ஆர்வம் இருக்கிற ஒரு ஆளாவும் அவனை பெருசா காமிக்க மாட்டாங்க. அதனால அந்த ஐ மீன் அப்ப பண்ணுவான். பட் ஆனா அதான் அதுக்கு முன்னாடி வேற எதுவும் ஃபாலோ, அது முன்னாடி எந்த சீனுமே இல்லைங்கிறான். இந்தி மேல அவ்வளவு ஆர்வம் இருக்கிற ஆளாவும் அந்த சீன் இல்லை. அவன் வந்து அடிக்க போறான் அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும், அவன் அட்லீஸ்ட் வந்து முட்டிக்கு கீழேயாவது சுட்டிருக்கணும்.
நேரடியா நெஞ்சில தான் நான் சொல்லுவேன் அப்படின்னா அது என்ன மாதிரி சைக்கோபாத்ன்னு எடுத்துக்கலாமா? ஆமா, அது என்னன்னு தெரியல, அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து ஆங்கிலேயர்களுக்கு இந்தியர் மேல செலுத்த ஒரு கேரக்டர் இருக்குல்ல, இந்த வெள்ளைக்கார துறைகள் கேரக்டர் மாதிரிதான் எனக்கு கண்ணு தெரியும். ஆனா அதுல கூட வந்து அவனுக்கு ஒரு இது இருக்கும், அவனுக்கு ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். வெள்ளைக்காரனுக்கு இங்க இருக்கவனை பார்த்தா ஏளனமா இருக்கும். அது அது வந்து புரிஞ்சுக்க முடியும். ஓகே, அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல நம்மள வந்து மனுஷனா மதிக்கலன்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து அந்த எக்ஸ்ட்ரீமும் போயிருக்க மாட்டானு, இவனுங்களை ஒரு ஆளு குண்டையா மதிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இல்ல. ஆக்சுவலா நீ சொன்ன ஒரு பாயிண்ட் சூப்பர் பாயிண்ட். ஆக்சுவலா இது வந்து இது இருக்குல்ல, மோஸ்டா அது இந்திக்காரங்களுக்கு, இந்தி பெல்ட்ல இருக்கவங்களுக்கு அந்த ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த பியூஷ் கோயல்னு ஒருத்தர் இருக்காரு, இந்த பிஜேபியில இது பண்ணவரு. சோ பிஜேபியில ஏதோ பொசிஷன்ல இருக்காரு. இப்ப கூட வந்தாரு இந்த இணை ஏதோ சம்திங் வந்து ஆமா, ஏதோ எலெக்ஷன் இதை வந்து டேக் ஓவர் பண்றான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா சோ அந்த பியூஷ் கோயல் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னா, நாங்க வந்து சவுத் இந்தியன்ஸ் எல்லாம் டாலரேட் பண்ணிட்டு இருக்கோம், தே ஆர் பிளாக்ஸ். சோ அந்த ஒரு இது இருக்கு. ஆக்சுவலா வந்து அவங்க கூட நாங்க வாழலையா, அவங்க கூட எல்லாம் நான் வாழல, அங்க இருக்கலையா, கோ எக்ஸிஸ்ட் பண்ணலையா அப்படிங்கிற ஒரு தாட்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தார். நீ போய் பார்த்தா எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்ட்டு, அதோட அர்த்தம் அதான். ஆனா சவுத் இந்தியன்ஸ் கூட எல்லாம் வந்து கோ எக்ஸிஸ்ட் பண்ணலையா, அதுக்கப்புறம் வந்து அவங்க பிளாக்ஸ், நாம கருப்பர்கள் அப்படிங்கிற ஒரு இது இருக்காங்க. சோ வந்து இந்த ஒரு இது வந்து நிறைய இருக்கு அப்படிங்கிறது வந்து, ஏன்னா நார்த் இந்தியன்ஸ் கூட வேலை பார்த்தேன், ஒரு குஜராத்தி கூட நான் வேலை பார்த்திருக்கேன். சோ தே திங்க் வி ஆர் பிளாக். வி ஆர் பிளாக். ஒரு ஃபேர் ஸ்கின்னா இருந்தாலுமே நம்ம வந்து பிளாக்ன்னு தான் கன்சிடர் பண்றாங்க ஒரு குஜராத்தி இதுவே. சோ நீ பார்த்த அப்படின்னா அந்த ஒரு இது இருக்கு நம்ம மேல. அந்த அந்த ஆங்கிலேயருக்கு எப்படி ஒரு சுப்பீரியாரிட்டி இருந்துச்சோ அதே சுப்பீரியாரிட்டி வந்து நார்த் இந்தியன்ஸ்க்கு வந்து அந்த ஒரு இது இருக்கு. ஆக்சுவலா அந்த ஒரு இது இருக்கு, இவங்க கூட எல்லாம் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அது மறுக்க முடியாது. எல்லார்கிட்டையும் அது இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு சொல்ல முடியும். பட் ஆனா அப்படி ஒரு கொஞ்சம் பேர் இருந்தாலுமே அதை வந்து அவங்க அந்த நார்த் இந்தியன்ஸ் ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னு தான் அர்த்தம். அது டிபிக்கல் வந்து ஒரு டெம்ப்ளேட் தான், டெம்ப்ளேட்டட் வில்லன் தான் அவரு. எடுத்து நம்ம எப்படி எல்லாம் காமிக்க தேவையில்ல, அது என்ன இலவா இருந்தா என்ன, பிரச்சனை இல்லை. அவனுக்கு ஒரு வெறுப்பு இருக்கு, அதெல்லாம் நீ ஏன்னு கேட்காத, நான் அப்படிதான் வச்சிருப்பேன். அவன் தமிழன்னா அவனுக்கு பிடிக்காது, அதனால வந்து கொலை கூட செய்யறதுக்கான பண்ணுவான். அந்த மாதிரி ஒரு ஆளு. ஆனா வந்து இந்த பொள்ளாச்சி சம்பவங்கிறது எடுத்திருக்காங்க, இது பண்ணி எடுத்திருக்காங்க. பட் பொள்ளாச்சி சம்பவம் சொன்னீங்களா, அது என்ன எடப்பாடி பீரியட்ல நடந்தது அதுவா? இல்லப்பா, அது இல்லப்பா, இது நிஜமாவே இது பழைய பொள்ளாச்சி. பழைய பொள்ளாச்சி சம்பவம் வந்து ஓகே ஓகே அந்த பழைய நிஜமா எரிச்சிருக்காங்க. பட் அந்த அது அதோட ஃபுல் இது வந்து எனக்கு டீட்டெயில் எனக்கு தெரியல. ஆனா வந்து இவங்க அதை நல்லா ஸ்டடி பண்ணிருக்கலாங்க. இது என்ன நடந்துச்சு, என்ன ஒரு மைண்ட் செட்ல வந்து அவன் பண்ணிருப்பான், அவனோட மைண்ட் செட் என்னவா இருந்திருக்கும், அட்லீஸ்ட் வந்து ஒரு ஒரு ஸ்டடி இருந்திருக்கலாம், ஸ்டடி இருந்து அதை பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஒரு சரி ஓகே வந்து இருக்கு, நம்ம எழுதி அடிச்சு விடுவோம் அப்படின்னு ஒரு இது இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த இது எடுக்கிறாங்களா, இந்த எல்லாரையும் கொண்டு சாவடிக்கிறாங்க. ஒரு மொமெண்ட் நான் நேற்று சொன்ன மாதிரி அந்த ஒரு மொமெண்ட் நம்ம அதான் அந்த பிள்ளைய வச்சிருக்க ஒரு 4 வயசு குழந்தை கூட கொண்டு இருக்காங்க. நான் இப்ப இன்னைக்கு பார்த்தேன், காலைல பார்த்தேன், 4 வயசு குழந்தை கூட கொண்டிருக்காங்க அந்த பொள்ளாச்சி சம்பவத்துல. சோ வந்து அது என்னன்னா, அந்த ஒரு குழந்தைய வச்சிருக்கிற அம்மாவை கொல்றாங்க. அந்த குழந்தைய வந்து ஒரு சிங்கு வந்து எடுக்கிறாரு. ஓகேவா? சோ ஆக்சுவலி என்ன நினைச்சேன்னா, நீங்க வாங்க, அது நீங்க சொல்ற காமெடிக்கு முன்னாடி ஆக்சுவலா கன்னை வந்து பாயிண்ட் பண்ணி சுடுவான். சுட்டதும் வந்து குழந்தைய தொலைச்சிட்டு போய் அவங்கள அந்த அம்மா கொண்டுருச்சு அப்படின்னு நினைச்சேன். 2 பேரும் கீழே விழுவாங்களா, நான் அப்படிதான் நினைச்சு பயந்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் வந்து ஓகே, குழந்தை வந்து சுட்டா வந்து சென்சார் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாம நான் நினைச்சது அந்த ஷார்ட்டை பார்த்தா நினைச்சது குழந்தைய சேர்த்தா கொண்டு இருக்காங்க போல அப்படியே ஒரு டக்குன்னு ஒரு தாக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த சிங்கு போய் எடுக்கும் போதுதான் தோணுது, ஓகே இல்ல குழந்தை உயிரோட தான் இருக்கு. அவன் வந்து அழுகுறது ரொம்ப எமோஷனலா ரொம்ப பயங்கரமா எனக்கு கனெக்ட் ஆச்சு. ஆக்சுவலா இந்த அழுதுகிட்டே எப்படி குழந்தைய தூக்கம் எனக்கு அந்த மூமெண்ட் வந்து நேத்து வரைக்கும் எமோஷனலா தான் இருந்தது, நீங்க பேசுற வரைக்கும்.
அதான் ஜெயத்து அவன் சொன்னதுதான் ஆக்சுவலா. அது நிஜமா வந்து அது எமோஷனலா இருந்திருக்கணும், ரொம்ப பயங்கரமா கனெக்ட் ஆயிருக்கணும் அது. அந்த ஹோல் செக்மெண்ட் ஆக்சுவலி எனக்கு எமோஷனலா தான் இருந்தது. ஏன்னா வந்து அந்த மூடோட டென்ஷன்ல இருந்தேன். ஆக்சுவலா வந்து அந்த குழந்தைய தொலைச்சிருச்சோ, அந்த அவன் மேல பட்டுருச்சோ அப்படிங்கிற மாதிரி 1008 இது இருந்தது. அப்ப வந்து அவன் தூக்கிட்டு அவன் கண்ணுல ஒரு தண்ணி இருக்கும். யாரா இருந்தாலும் வந்து ஒரு இருக்கும் தானே, ஒரு அன்பேர் இது பண்ணும்போது. நான் ஆக்சுவலி லைவா பார்த்திருக்கேன். இப்போ இது நடந்தது இல்ல, இந்த சானிட்டரி ஒர்க்கர்ஸ் ப்ராட்டஸ்ட் நடந்தப்போ வந்து கரெக்டா அந்த ஆகஸ்ட் 15 முன்னாடி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 14th 13th 14th வந்து அந்த ஏரியாவை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா வந்து இது பண்ணாங்க. அங்க இருக்க போலீஸ்மேன்ல வந்து போர்சஸ்ல இருந்தவங்க எல்லாம் வந்து என்னன்னா, ஒரு பாயிண்ட்ல வந்து அது வந்து அவங்களுக்குள்ள வந்து பயங்கர இது அந்த ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துட்டாங்க, அதை பண்ணணும், அது வந்து கடமை. அதை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஹியூமன் சைடு வருது, அழுதுகிட்டே வந்து இழுத்துட்டு போறது, அந்த மன உளைச்சலுக்கு ஆளாகிறது வந்து லைவா பாக்குறேன் அவங்க கண்ணுல. அவங்க வந்து அதை இதாவே பண்ணல, என்ன சொல்ல, ஒரு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணல. அந்த ஒரு நமக்கு ஒரு தாட் இருக்கும்ல, அவங்க எல்லாம் இப்படி விருப்பப்பட்ட வன்முறை பண்ற மாதிரி ஒரு இது இருக்குல்ல. அது லைவ்ல பார்க்கும்போது ஓகே இது கொடுத்துட்டாங்க, இதை பண்றோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு, ஆனா அது அதுக்குள்ள அவங்களுக்குள்ள அந்த வலிச்சுதான் அதை பண்றாங்க, மனசு வலிச்சு அது பண்ணும்போது. அது அந்த லைவா பார்த்ததுனால அந்த இது வந்து எனக்கு இது தோணுச்சு. ஓகே, அது மேலிடத்துல இருந்து ஆர்டர் வந்திருக்கு, சுட இந்த ஊரை அழிக்க சொல்லிட்டாங்க, பட் இருக்கும்போது அவனுக்குள்ள அந்த ஹியூமன் சைடு வருதுன்ற மாதிரி பார்த்தேன் நான். இல்ல சி அந்த ஹோல் செக்மெண்ட்ல வந்து அவங்க வந்து நீங்க வந்து இது பண்றது அப்படிங்கிறது, நான் ஓகே அதான் சொன்னேன், லாஸ்ட் 30 மினிட்ஸ் வந்து அது ஒரு ஒரு கனெக்டபிளா இருக்கு ஆக்சுவலா. அந்த ஏன்னா வந்து இது ஆல்ரெடி நடந்திருக்கு, இவங்க எல்லாம் வந்து சுட்டு இவங்க கொலை பண்ணணும், எல்லாரையும் கொலை பண்ணிடணும், இது பண்ண சுட்டு அதாவது எரிச்சிடணும், யாருக்குமே தெரியாது, எது மீடியாவும் கிடையாது அப்படின்னு ஒரு இதுல வந்து இதை பண்றது அதெல்லாம் ஓகே தான். ஸோ ஆனா அது எல்லாமே பண்ணும்போது எனக்கு இந்த பேட் காஸ்டிங் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதுதான் சொல்றேன், ரொம்ப ஒரு பேடான ஒரு காஸ்டிங் என்ன பண்ணும் அப்படின்னா, ரொம்ப ஒரு இன்டென்ஸான மூமெண்ட்டையும் வந்து காமெடி பண்ணி விட்டுருவோம். நாம வந்து நீ இன்னும் அந்த சிங்க வந்து பாடி பில்டர் மாதிரி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம கேட்கல ஆக்சுவலா. ஸோ நாம என்ன கேட்கிறோம், லைக் அட்லீஸ்ட் வந்து ஒரு ரிலேட்டபிளா ஒரு பாக்குறதுக்கு ஓகே இவர் வந்து ஒரு சிங்கா தான் இருப்பாரு, சோ அந்த ஒரு இது இருக்குல்ல, லைக் ஆனா அந்த ஒரு ஆஸ்பெக்டே இல்லைங்கிறான். அது வந்து ஒரு எனக்கு எனக்கு அது வரைக்குமே எனக்குமே அந்த ஐயோ அந்த குழந்தைய சுட்டுட்டாங்களா, குழந்தைய செத்து போச்சா, அந்த ஆஸ்பெக்ட் எனக்கும் அது மனசால தான் ஓடிட்டு இருக்கு. சோ அந்த குழந்தைய அப்படி தூக்கும் போதுதான் எனக்கு அந்த இதே வருது, அந்த ஒரு எனக்கு என்னன்னா இவ்வளவு நல்ல ஒரு இன்டென்ஸான ஒரு மொமெண்ட்டை வந்து இப்படி கெடுத்து வைக்கிறீங்களா, ஒரு பேட் காஸ்டிங். அது எப்படி கெடுத்தாங்கன்னு சொல்லுங்க, எப்படி கெடுத்தாங்க அதை சொல்லுங்க, அது வார்த்தையில சொல்லுங்க, அது என்ன நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லுங்க. See, I was seeing வடிவேலு லிட்டரலா வந்து அந்த ஒரு பிரபு வடிவேலு சேர்ந்து ஒரு சிங்கிள் கேட்ட போட்டோ தான் எப்படி இருந்திருக்கும் ஆக்சுவலா. அந்த ஒரு படம் இருக்கு, எனக்கு நிஜமா லிட்டரலா அந்த வடிவேலு ஒரு சிங்கிள் கேட்டப்ல போட்டு ஒட்டுதாடி வச்சு அந்த இதை தூக்குற மாதிரி அது ஒரு ஃபீல் அப்படியே தெரியுது எனக்கு. ஒரு ஒரு நம்ம பாடி பில்டர் எல்லாம் தேவையில்லைங்கிறதான் அகைன் சொன்ன மாதிரி ஒரு பாடி பில்டர் அந்த ஒட்டுதாடி வைக்காம அது கொஞ்சம் ஆத்தென்டிக்கா இருந்திருக்கலாம், அது ஒரு அத்தென்டிக்கா பண்ணிருக்கலாம் ஆக்சுவலா. அந்த ஷாட்டை எடுத்துட்டு அது வந்து அழுவணும்னு நினைக்கிறது எதிர்பார்க்கறது எப்படி அப்படிங்கறதா இருக்கு. அதுதான் லைக் சி அது வந்து ரொம்ப ஒரு இன்டென்ஸான சீன். லைக் நிஜமாவே வந்து நம்ம நினைக்கிறோம் அந்த குழந்தை செத்து போச்சு போல, அம்மாவையும் 2 பேரும் சேர்த்து கொண்டு விட்டாங்க போல, அப்படி ஒரு பயங்கரமான ஒரு தாட்ல ஒரு ரொம்ப ரொம்ப கூர்ந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம் படத்தை. பார்க்கும்போது அப்படி ஒரு சீன் ஒரு வருது அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு மைண்ட் ஃபக்கா போகுது. அதுல என்னடா நீங்க இவ்வளவு நல்ல சீன்ல வந்து இப்படி ஒரு இதை எடுத்து வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட். சரி ஓகே, அதாவது முடிஞ்சு இது பண்ணி போகுது அப்படின்னு விட்டுடலாம். அதுக்கப்புறம் ரவிமோகன் பண்ணதுதான் பார்த்தோம் அப்படின்னா, நான் அதை சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. இந்த ரவிமோகன் வந்து ஒண்ணு பண்ணிருப்பாரு அந்த இதுல, என்னன்னா ஃபைட்டிங் சிவகார்த்திகேயனுக்கும். ரவிமோகன் பத்தி சொல்லும் போது ஒண்ணு சொல்லிட்டு போயிடுறேன். ஆக்சுவலி வந்து அவருக்கு ஒரு ஃபோபியா இருக்கு, நீங்க சொன்னதான். அவர் வந்து எந்த ஒரு வேலையும் ஸ்டார்ட் பண்ணுவாரு, முழுசா முடிக்க மாட்டாரு, இன்கம்ப்ளீட்டா போயிட்டே இருப்பாரு. அது என்னன்னா, இந்த ஊர் அழிக்கிற அசைன்மெண்ட்டுக்கு வந்துட்டாரு, ஊருக்கு வந்தாரு, அவங்களை பிடிக்கணும் வந்தாரு, பிடிக்கல, சரி ஊர் அழிக்கணும் முடிவு பண்ணிட்டாரு. ஊர் அழிக்கிறது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த வேலையை விட்டு டக்குன்னு ட்ரெயினுக்கு போயிட்டாரு. ஆமா, நீங்க அங்கங்க வந்து இது வந்து ஆரம்பத்துல ஆக்சுவலி முன்னாடி வந்து சிவகார்த்திகேயன் வந்து அங்கேயே கொண்டுடலாம், அவனே கொண்டுன்னு சொல்லி கேட்டிருப்பான். நகத்தை வந்து புடுங்கிட்டு இருப்பாரு மெனக்கெட்டு, எஃப்ஐஆர் போடாம. இல்ல புடுங்குவாரு, ஓகே புடுங்கிட்டு அந்த இதை வந்து அது ஏதாவது ஒண்ணு இது பண்ணி வச்சு போலாம், லூஸ் அண்ட் விட்டுட்டு போவாரு. இந்த இடத்துல இருந்து அவன் தப்பு போகணும்னு. இல்லாட்டி அந்த கன்வீனியன்ட் ரைட்டிங் என்ன மரியாதை?
ஆமா ம், சுதா ம், குங்கராக்கு என்ன மரியாதை அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ம், அதான் சோ இத வந்து நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா, அந்த ஒரு ஃபைட் அப்படிங்கிறது இருக்குல்ல, லைக் அது ஒரு ஜோக்கா இருந்தது எனக்கு ஆக்சுவலா. சோ ம், ம், ஒன்னும் அது ஒன்னும் கன்வின்சிங்கா அவங்க எதுவும் பண்ணல. ம். ஏன்னா ஏன் அப்படின்னா, லைக் இது வந்து லிட்டரலா வந்து இந்த பாலிமர் நியூஸ்ல நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். இளம் ம். வாலிபர் வந்து ஓடும் ட்ரெயினில் வெளியிலே ஓடிக்கொண்டே ஆ. ஏறினார். அதனால அடிபட்டு கரண்ட் கம்பியில் அடிபட்டு இறந்தார் அப்படின்னு வந்து வரும்ல ஆக்சுவலா. ஆமாமா. அந்த ரீல்ஸ் எடுக்க அதே மாதிரி ஆசைப்பட்டு ரீல்ஸ் வெளிய எடுக்க தலைய ஆசைப்பட்டு நீட்டி இடிபட்டு செத்தாரு அப்படிங்கிறது தான். சரி இடிபட்டு இல்ல அது அது ஓடுவாங்க ஆக்சுவலா. அது ஒண்ணு அது ஒரு பண்ணுவாங்க. இன்னொருத்த வந்து இடையில ட்ரெண்ட் ஆச்சுல. "டேய் கோபாலா" ஏதோ ஒரு பேர் சொல்லி, "செத்துட்டான்டா, ஆமா செத்துட்டான்டா" ஆமா 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 அப்படின்னுவானுங்கல்ல. ஆமா அந்த ஆமா அது ஆமா. சோ அதுக்கு முன்னாடி இன்னொருத்தன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஓடுவான், டக்குன்னு வெளில ஓடுவான், மறுபடியும் உள்ள வருவான், ம், மறுபடியும் வெளில வருவான், டைம் ஸ்பீடுக்கே உள்ள போயிட்டு வருவான். சோ அந்த ம். மாதிரி எனக்கு அதை பார்த்த உடனே ஜெயம் ரவி அப்படியே வெளில ஓடுவாப்ல, டக்குன்னு அப்படியே உள்ள வருவாப்ல. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, ஓடும் சாகசம் செய்யும் போலீஸ் ஆபீசர் அது அப்படிங்கிற மாதிரி. பண்றாரா? எனக்கு நான் அந்த செத்துட்டான்டான்னு சொல்றது வந்து எங்கனா வந்துச்சுன்னா, ஒரு இது வந்து சிவகார்த்திகேயன் ஒரு இடத்துல அடிச்சிருவாரு. போன்ல போய் முட்டிட்டு திரும்பி வருவான். பவுன்ஸ் பேக் ஆகி உள்ள வருவான் வண்டிக்குள்ள. போன்ஸ்மேன் மாதிரி. ஆமா. ஆக்சுவலா அது அந்த இது கூட வந்து டி ஷேப் இப்படி ஒரு ஷேப்ல இருக்கும். அவர் வந்து ட்ரெயின் இப்படி மூவ் ஆயிட்டு இருக்கும். இங்க அடிப்பாரு. இங்க போய் முட்டிட்டு திருப்பி வந்துருவாரு. ஐயோ. அது அது என்ன சொல்றது லைக் இது வந்து ரொம்ப பயங்கர ஃபைட்டாவது ஓரளவுக்கு அது ஒரு கன்வின்சிங்கா ஒரு ரியலா ட்ரை பண்ணிருப்பாங்க. ம். இது என்ன ஏன் அப்படி பண்ணாங்க, ஃபைட்டே ரொம்ப கேவலமா இருந்தது இந்த ஃபைட் ஆக்சுவலா. ம். ஒரு கன்வின்சிங்கா இல்ல, லைக் அந்த ஒரு நேருக்கு நேரா இவங்க 2 பேரும் பார்த்து நடுவுல நெருப்பு வரும் தெரியுமா, ம். அந்த ஒரு ட்ரைலர் ஷாட் சூப்பரா இருந்தது. ட்ரைலர்ல பார்க்கும்போது அவ்வளவு நல்லா இருந்தது. ம். நல்லா இருக்கு, ம். பயங்கரமா இருக்கும் போல. அதான் சோ நான் அந்த அளவுக்கு கவனிக்கல. ம். சோ வந்து அதான் அந்த சீன்ல நடக்குமா, இவர் வந்து சாகசம் பண்ணிட்டு இருப்பாரா. ம். ஏன்னா இவர் ஒரு சூப்பர்மேன் மாதிரி எடுத்துக்கலாம் ஆக்சுவலா அந்த படத்துல. சூப்பர்மேன் பண்ணிட்டு இருப்பாரு, பவர்ஃபுல்லான ஒரு சூப்பர்மேன். அவர் பேட்மேன், இவரு சூப்பர்மேனா? ஆமா இவர் பேட்மேனு, இவர் ம். சூப்பர்மேன் ஆக்சுவலா. இஷ்டத்துக்கு பண்ணிக்க வேண்டியதான். அதுல வந்து லாஸ்ட்ல வந்து அந்த நெருப்புல இது பண்ணுவான், நெருப்புல போய் மாட்டிப்பான். அது அது என்ன ஒரு செட்டப்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. அந்த அந்த இது வருது, அந்த உள்ளுக்குள்ள ம். கரிய போட்டு நெருப்பு இது பண்ற இன்ஜினை வந்து இது பண்றது தான் ஆக்சுவலா அந்த காலத்துல. ம். ம். சோ படுகுறான், அங்கங்க நெருப்பு இதாகுது. சரி அவ்வளவுதான் போல முடிஞ்சுச்சு, என்ன இவ்வளவு சப்பையா முடியுது ஆஹ் ரவிமோகனுக்கு, எண்டிங் என்ன ஆக்சுவலா சப்பையா முடியுது அப்படின்ட்டு எண்டிங் வந்து இது பண்ணிட்டு இருக்கும்போது மறுபடியும் எழுந்து வருவோம். எழுந்து வரும்போது அது கிராபிக்ஸ் பண்ணிருப்பாங்க பாருங்க, அது மொக்கையான கிராபிக்ஸ் அது ஆக்சுவலா. அந்த கோஸ்ட் ரைடர்ல வர மாதிரி இங்கிட்டு இங்கிட்டு அப்படியே பார்ட் பார்ட்டா இதுல அப்படியே வந்து பேய் அது மாதிரி வந்து நிற்கும் அதான். கோஸ்ட் ரைடர் மாதிரி. ஸ்கின் எதுவும் அஃபெக்ட் ஆயிருக்காது. ஹேர் எதுவும் அஃபெக்ட் ஆயிருக்காது. ஆனா சட்டையில எக்ஸாக்ட்லி மட்டும் அங்கங்க எரியும். அது அங்கங்க எரிஞ்சிட்டு இருக்கோம். அங்க கோஸ்ட் ரைடர் மாதிரி நிப்பான். என்ன அது என்ன அது கண்டிப்பா சூப்பர்மேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சூப்பர்மேன் கேரக்டர் மாதிரியே ரவிமோகன் வந்து காமிச்சு கடைசியில சூப்பர்மேன் மாதிரியே செத்து போவாரு. கடைசியில ஒரு டயலாக் கூட சொல்லுவாரு, என்ன டயலாக்னு அளவு எனக்கும் புரியல, ஆமாமா. எனக்கு அது கேட்கவும் புரியவும் இல்ல. இல்ல. கேட்கவும் இல்ல. ஆமா அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. கமெண்ட்ல யாராவது சொல்லுங்க எங்களுக்கு. ஆமா. அந்த டயலாக்க கவனிச்சீங்கன்னா சொல்லுங்க. இந்த தமிழ்நாட்டுல யாராவது கவனிச்சீங்கனாலும் சொல்லுங்க. ஒருத்தராச்சும் ஆமா கவனிச்சீங்களான்னு பாப்போம். கடைசியில எனக்கு தெரிஞ்ச எவனுமே வந்து கவனிக்கல. ஆமா கடைசியில நான் சொல்லிடுறேன் சுதா ஒரு மேம் ரிப்பீட் நீங்களாவது கடைசியில. சொல்லுங்க. ஆமா கடைசியில இந்த வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா சுதா மேமா இருந்தாலும் சரி, யார் பார்த்து படம் பார்த்த யாரா இருந்தாலும் சரி, கடைசியில அந்த அந்த பொண்ணு கிட்ட ஜெயம் ரவி வந்து என்ன டைலாக் சொல்லிட்டு எடுத்து போறாரு அப்படின்னு சாகுறதுக்கு எங்களுக்கு முன்னாடி ஜெயம் சாகறதுக்கு ரவி முன்னாடி. அந்த வில்லன் கேரக்டர் பேரு தெரியல. அவர் என்ன சொன்னா யாருக்காச்சும் தெரியவா? அவர் அந்த லேடி கேரக்டர் கிட்ட ஏதோ சொன்னா யாருக்காச்சும் தெரியவா? அதான் கடைசியில வந்து பிஎம் வந்து பாக்குறானா, ம். பிஎம் வந்து பிஎம்க்கு வந்து லெட்டர் எடுத்து கொடுக்குறான். ஒரு ஒரு இதுல இருந்து நாங்க வந்து பெங்காலி, நாங்க வந்து கன்னடம், இங்க பாருங்க இந்த லெட்டர் கரெக்ட்டா லெட்டர் எல்லாரும் எடுத்து சொல்லி எழுதி முடிச்சவரு கொடுக்குறாரு. தமிழ்நாடு அப்படின்றாரு. கைய மட்டும் தமிழ்நாடுன்னு கையில வச்சு. வருவாரு. ஆமா. ஆமா எல்லாரும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து கரெக்ட்டா வந்து அதுக்கான அந்த மூவ்மெண்ட்க்காக வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. ஆமா தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு வாய்ஸ் எடுக்கணும்ன்ட்டு. ஸோ ஆமா இந்த லாஜிக் தெலுங்குல வந்து பார்க்கக்கூடாது தான். தெலுங்கு. இந்த இதெல்லாம் பேசக்கூடாது தான். பட் சரி ஓகே அது கூட விட்டுரு. ஆனா வந்து இந்த லாஜிக் பெரிய லாஜிக் அப்படிங்கிறது ஒரு பிரைம் மினிஸ்டர் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு 1/2 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார நம்ம வச்சிருக்கீங்க. படத்த இப்படி அடிக்கக்கூடாது. ஆ. ம். சோ அதுதான் பெரிய லாஜிக். ஒரு பிரைம் மினிஸ்டருக்கான ஒரு வேல்யூ தானா அப்படின்னு ஒரு பயங்கரமான அப்படி ஒரு ஒண்ணு இருக்கு. அதேதான். இப்ப ஆஹ் வந்து ஒரு ஒரு அனல் பறக்கும் என்ஜின் மாசான விஎஃப்எக்ஸோட வந்து தட 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 தடன்னு வருது. வந்து விழுந்து சரிஞ்சுக்கிட்டே உம் விழுகுது. ரொம்ப ஜைஜாண்டிக்கா இருக்கு. மனதை பதைக்க வைக்க வேண்டிய சீன் அது.
அங்க சுத்தி இருந்த புரோட்டோகால் எல்லாம் என்ன அந்த இவனோட எஸ்கார்ட் சர்வீஸ் இது என்னது அந்த விஐபி அவனுங்க என்ன பண்ணிருக்கான்னா, ஓகே இது வந்து பிரைம் மினிஸ்டரோட உயிருக்கு த்ரெட்டுன்னு அந்த இடத்துல இருந்து அவர் ரெஸ்கியூ பண்ணி கூட்டு போயிருக்கணும் வேலையா. நீ ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணதெல்லாம் போதுமான்னு சொல்லிட்டு உனக்கு கூட்டு போயிருக்கணும். நின்று வேடிக்கை பார்க்க கூடாது. என்ன நடக்குது, ஏதோ ஷோ நடக்குது, வாழ்க்கையில காண கிடைக்காத ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அன்னைக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு வேலைக்கு பார்த்துட்டு இருக்கோம். அது ராணா தகுபதி இன்ட்ரோவுக்கு அப்புறம் நடக்கிற கேமியோ இத பத்தி நம்ம பேசியிருக்கோம். நான் வந்து அதுலயும் உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த காளி வெங்கட் வந்து இது பண்ணிட்டு போறது, இந்த வண்டியில ஓட்டிட்டு போறது தான் ஆக்சுவலா. ஸோ அன்வான்ட் ஒரு காமிக் ஒரு இதை வச்சிருப்பாங்க அங்க. ஸோ காளி வெங்கட் வந்து வண்டி ஓட்ட தெரியாம நகைச்சுவை திணிப்பு ஒண்ணு பண்ணுவாங்க. அங்க ஒரு என்ன நடந்துட்டு இருக்கு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்க பாக்குற ஆடியன்ஸுக்கு ஒரு இன்டென்ஸான அந்த மாதிரி என்ன நடந்துட்டு இருக்காங்க. ஒரு பயங்கரமான ஒரு ஜெனசைட் பண்ணிட்டு இருக்கான், அந்த கொலைகார பாய் கொலை பண்ணிட்டு இருக்கான் எல்லாரையும் வச்சு. இவங்க என்னன்னா வந்து வண்டி ஓட்ட ஆமா அந்த ஒரு சீனை இன்டென்ஸா இருந்திருக்கணும் இல்லையா. இவரும் வண்டி ஓட்டிட்டு போறதும் இன்டென்ஸா இருந்திருக்கணும் இல்லையா. கோணி பைய எடுத்து இப்படி மூடி வச்சுக்கிட்டு என்னடா ஏதோ சரி ஓகே அது கூட பரவாயில்ல. அந்த டைம்ல மெக்கானிசம் வச்சுக்கலாம். இவன் வந்து ரோட்டுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். வண்டி ஓட்ட அது வந்து ஒரு காமிக் சென்ஸ். அந்த சீனோட இதுவே இது பண்ணது இன்டென்சிட்டியே வந்து நமக்கு வந்து பாக்குற ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு பிரேக்கிங்கா இருக்கு ஆக்சுவலா. லைக் என்னடா அது ஒரு சீன் பிரேக் ஆகி மறுபடியும் அந்த இன்டென்ஸ்குள்ள அந்த இதுக்குள்ள போகுது. சோ இன்டென்ஸா பாத்துக்கிற ஒரு மைண்ட்ல வந்து கொலை நடக்குதுப்பா பாவம்ப்பா அந்த அவங்க எல்லாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு இதை வந்து இடையில வந்து அந்த ஒரு பயங்கரமா அது கெடுத்து சின்ன ஒரு சீனு, ஒரு சின்ன சீனு, ஆனா பாக்குறதுக்கு எரிச்சல் ஊட்டுற மாதிரி இருக்காது. லிட்டரலி வந்து நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, அங்க வந்து ஒரு பெரிய ஜனசைடு நடக்கும் போது இங்க கர்னல்ல ஒரு ஃபீலிங் வந்து கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபீலிங் வரும்ல, அந்த எஃபெக்ட் வந்து வெரி கிரேட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பயந்துகிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். இவனுக்கு வந்து இது பண்ணி விட்டானுங்க, ஓகே சாஃப்ட் ஆக்கி விட்டானுங்க ஃபீலிங்கே. சரி ஓகே இதுக்கப்புறம் எதுவும் நடக்காது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. கூல் பண்ணிட்டு போயிட்டாங்க, கூல் கூட பண்ணல எரிச்சல் பண்ணி விட்டு போயிட்டாங்க. அப்படி பண்ணிட்டாங்க. லாரி ஓட்டுற சீன்லயே வந்து பாத்தீங்கன்னா ராணா வந்து பாரு எப்படி போலீஸ் டிஸ்ட்ராக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இறங்கி பேரலா ஒரு ஓட்ட ஓடுவாரு, அங்க வந்து சோடு வாங்குவாரு, சிரிச்சுக்கிட்டே செத்து போவாரு. ஆமா இது வந்து ராணா மேல இருக்க பர்சனல் வன்மத்துல வந்து நாங்க பண்ணல, சுதா பண்ணிட்டாங்க. ரொம்ப பிடிக்கும், அதனால வந்து உனக்கு ஒரு நல்ல கேரக்டர் வச்சிருக்கேன். ஆனா நீ வர செத்து போற, சிரிச்சுட்டே செத்து போற. லாரில இருந்து கீழே குதிச்சிரும், அந்த கோணி பை மாதிரி இருந்து குதிச்சிரும். எங்க அடிபடும் தெரியாது, எந்த எலும்பு உடையும் தெரியாது, எங்க காய விடும். அந்த இலவாவது போய் தொலைது விட்டு தொலை, அந்த லாஜிக்கு விட்டு தொலைறோம். ஆனா இந்த போலீஸ் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி எல்லாரும் இங்க வந்துடுறாங்க, அங்க போலீஸே இல்லை அப்படின்னு காமிக்கிறது தெரியுமா. அதாவது ஒரு லாரியில என்ன வருதுன்னு தெரியாம இந்த ஒரு ஆளை தேடிக்கிட்டு மட்டும் எல்லா போலீஸும் போயிட்டுதான். இவர் வந்து செக் போஸ்ட அடிச்சு உடைச்சுக்கிட்டு இவங்க கிராஸ் பண்ணிடுறாங்க. சோ இப்படிதான் காமிக்கிறாங்க. செக் போஸ்ட்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு 5 போலீஸா 4 போலீஸா தான் இருப்பாங்க. ஆனா ஊருக்குள்ள பாத்தீங்கன்னா பெரிய ஆர்மியா இருக்கும். ஆமா ஆமா செக் போஸ்ட் 4 போலீஸ் மட்டும் தேடினா போதும். நீங்க வந்து ஒரு சீன் கூட வச்சிருப்பாங்க, சார் இந்த செக் போஸ்ட் தாண்டி யாருமே வர முடியாது, போக முடியாது சார் அப்படியே ஒரு சீன் வேற வச்சிருப்பாங்க. இவங்க ஈஸியா அடிச்சு லாரி அடிச்சா வந்து பரப்படும். ஆமா அவ்வளவுதான். ஆனா வந்து குதிச்சிருக்கவே தேவையில்ல, ஓட்ட தெரியாத லாரிய இவன் எப்படியாவது கொண்டு போறது தானே, அடிச்சு பிடிச்சு போறது தானே. நீ எதுக்குடா போய் குதிச்ச, நீ எதுக்குடா செத்து போன, நீ செத்து போயாகணும், உன்ன எதுக்கு அழைச்சிட்டு வந்த, நீ சாவணும் தானே அழைச்சிட்டு வந்த, செத்து போ அவ்வளவு அப்படிங்கிற மாதிரி அந்த சீன் இருந்தது. அதுக்கப்புறம் சொல்ல போனோம் அப்படின்னா பராசக்தி, அது வேற என்ன, வேற இந்த முக்கியமான 2 சீனை பேசியாச்சு. வேற இந்த பாசுல கேமியோ, அதுக்கடுத்து அவ வந்து அந்த ஊர்ல வந்து கொலை நடந்துட்டு இருக்கு. அவ வந்து ஒரு முக்கியமான ஒரு இன்வென்ஷன் வந்து ரெடி பண்ணிட்டே இருப்பா. அதுக்கு முன்னாடி ஒரு 4 சீன் முன்னாடி தான் அந்த ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டே இருப்பா. ஆமா சரி போது அதுல இருந்து ட்ரை பண்ணுவோம். ஆமா அது இது பண்ணிட்டே இருப்பா, ரெடி பண்ணிட்டே இருப்பா. இது எங்கேயாவது வந்து எஃபெக்டிவா யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கும்.
ஓகே, இங்க வந்து பொள்ளாச்சியில வந்து ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு, பெரிய ஜெனோசைட் நடந்துட்டு இருக்கு. ஓகே, இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு டென்ஷனோட வந்து அவளுக்கு வந்து நானும் சப்போர்ட் பண்ற மாதிரி நினைச்சிட்டு நானே போய் அங்க போய் ஹெல்ப் பண்ணலாம்ன்ற மாதிரி வந்து யோசிக்கிற அளவுக்கான ஒரு சீன் அது. அப்படி அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து மைக்கை வந்து கனெக்ட் பண்ணிட்டு வந்து ஆரம்பிப்போம், பேச ஆரம்பிப்பு சங்கீத ஸ்வரங்கள் அப்படின்னு ஆரம்பிச்சு அவனுங்களே வந்து என்னால கட் பண்ணி அங்க போயிட்டானுங்க. மறுபடியும் இது வந்து சும்மா ஒரு ட்ராக் இந்த சைடு ஒண்ணு ஓடுது அப்படின்றதுக்காக ஒண்ணு வச்சுட்டு அப்புறம் கடைசியில வந்து ஏதோ ஒரு டைலாக் சொல்லி கொடுப்பாரு. அது என்ன டைலாக் ஏதோ ஒண்ணு பண்ணி அது ஒரு ஒரு அதான் ஒரு ஈஸ்டர் எக் சீன் இருக்கு. ஒரு இன்வென்ஷன் வந்து ரெடி பண்ணிட்டே இருக்கா, பண்ணி 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 கடைசியில வந்து அது மொத்தம் பண்ணி விட்டாங்க. படத்துல இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதான் லைக் நீ சொன்ன மாதிரி அந்த அவ வந்து ஆல் இண்டியா ரேடியோக்கு வந்து கனெக்ட் பண்றா, ரேடியோ மூலமா எல்லாரையும் கனெக்ட் பண்றா அப்படிங்கிற ஒரு பட்சத்துல வந்து அவன் என்ன பண்ணிருக்கணும், இங்க நடக்கிறத வந்து பாஸ் பண்ணிருக்கணும். அவங்க அந்த பாஸ் பண்ற அந்த நாட் ஓன்லி அந்த நடக்கிறது பாஸ் அது அந்த இதை வந்து யார் யாரெல்லாம் கவனிக்கிறாங்கிற ஒரு சீன் இருக்கணும். இப்ப சங்கர் படம் ஏன் ஏதாவது ஒண்ணு நடக்குது அப்படின்னா அது எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் சேருது அப்படின்னு ஒரு கரெக்ட் கரெக்ட். அது ஆக்சுவலி வந்து அது யாரெல்லாம் கன்சியூம் பண்றா, எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு மாண்டேஜஸ் வச்சிருப்பாங்க. ஒரு டீக்கர்ல இருந்து இது பண்றது. அப்போ வந்து நான் பார்க்கும்போது வந்து அப்போ ஒரு இது பார்க்கும்போது கொஞ்சம் இதா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனா லைக் ஐ மேக் சென்ஸ். ரொம்ப இந்த மாதிரி ஒரு படத்துக்கு வந்து அது ரொம்ப சூட் ஆகும் அப்படின்னு தோணுது. ஏன்னா லைக் 1967 வந்து நடக்கிற ஒரு இது நடக்கிற ஒரு இது இப்ப நடக்கிற ஒரு இதுக்காக அங்க மோஸ்ட்லி எல்லாருமே ரேடியோ தான். அந்த டைம்ல ரேடியோ தான், பாட்டுனாலும் ரேடியோ, ஏதாவது நியூஸ்னாலும் ரேடியோ, எல்லாமே நியூஸ் பேப்பரை தவிர ரேடியோ மட்டும்தான் அந்த பிரைமரி ஒரு இதாக இருந்திருக்கு, கம்யூனிகேஷன் டூலாக இருந்திருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல ரியாக்ஷன், ஸோ இவங்க ஒன்று கன்வே பண்றாங்க அப்படின்னா அந்த ரியாக்ஷன் ஆஃப் பீப்புள் ரியாக்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் சேருது அப்படின்னு ஒன்று வச்சுட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் அந்த சீன். ஆக்சுவலா அந்த ஆஸ்பெக்ட் இவங்க கொண்டே வந்திருக்க மாட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு அந்த டைலாக் ஒன்று பேசுறாங்க, அந்த டைலாக் பேசுறாங்க, லைக் அந்த பவர்ஃபுல்லான ஒரு டைலாக் அவங்க பேசுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல நல்லா தான் இருக்கு. பட் நல்லா இருந்தாலுமே அவங்க வந்து அங்க நடக்கிறது கன்வே பண்றதுக்காக தானே அந்த ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. ஆனா அந்த அந்த கடந்து போறது என்ன புரியல. ஆமா, அதுக்கு ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் வேற ஒண்ணு இருக்கும். ஆக்சுவலா பாண்டியராஜன் மகன் வந்து இப்படி நீட்டி நிப்பாரு, எல்லாருக்கும் போங்கடா போ 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 அப்படின்ட்டு ஒரு ஆண்டனாவை பிடிச்சி நீட்டிட்டு நிப்பா. அதெல்லாம் ஓகே தான், பட் என்ன சொல்ல வரோங்கிறது ஒன்று இருக்குல்ல. சோ அதுவும் பெருசா போய் கன்வே ஆகல. ஓகே ஓகே, அதை விட்டுருவோம், அது நம்ம பேச தேவையில்ல. நம்ம அந்த பாசில் ஜோசப் கேமியோ தான் வந்து ஸோ ரொம்ப குரூஷியல். நிறைய பேர் நல்லா இருக்குன்னு வேற சொன்னாங்க ஆக்சுவலா. சரி அப்படி என்னதான் இருக்குன்னு பார்த்தா கடைசி வரையும் வந்து என்னன்னா அது ஒண்ணுமே இல்லை. அந்த ஒரு அது வந்து இன்னொன்னு என்ன அப்படின்னா பாசில் ஜோசப் வந்து நிறைய பேருக்கு தெரியுதுங்க. ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் இவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. பாசில் ஜோசப் வந்து நிறைய தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இப்ப இந்த பொன்மான அது நிறைய படங்கள் வந்து ரீசெண்டா லாஸ்ட் 1 இயர்ல பெரிய ஆளாயிட்டாங்க. ஸோ அந்த தெரியுது அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் ஒண்ணு இருக்கு. மேபி தெரிஞ்சதாலே கத்துனாங்கன்னு தெரியல, தெரிஞ்சு. ஆனா வந்து அந்த கேரக்டருக்கு வேல்யூ கொடுக்குதா அப்படின்னு பார்த்தா அது என்ன பண்ணுது அப்படின்னா வருது டாஸ்க் ஃபோர்ஸ்ல இருக்கு அந்த கேரக்டர். அவன் சொன்னது எல்லாத்தையுமே அது பண்ணுது. ரவிமோகன் ஆர்டர் பண்ண எல்லாத்தையுமே கொண்டு போடுது, இது எல்லாமே பண்ணுது. ஆனா அந்த ட்ரெயினை நிப்பாட்ட சொல்லுவாங்களா, ட்ரெயினை நிப்பாட்ட சொல்லி அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் கிட்ட சொல்லுவானா, ஆனா வந்து இந்த ட்ரெயினை நிப்பாட்ட மாட்டான். ட்ரெயினை நிப்பாட்ட மாட்டான். ஏன்னு பார்த்தா அந்த இவன் வந்து பாசில் ஜோசப் வந்து இவன் வந்து கேரளாவோட கொரோனாவோட படையில தலைவன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. தலைவன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல அந்த டாஸ்க் ஃபோர்ஸே இதாக தானே இருக்கு, உங்க கண்ட்ரோல்ல இருக்குல்ல ஆக்சுவலா. சரி இது ஒரு லாஜிக் மிஸ்டேக் தான், ஒரு கண்ட்ரோல்ல இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல வந்து நீ என்னமா ரவிமோகனே நீ இது பண்ணிருக்கோம், அரெஸ்ட் பண்ணி கொண்டு குறைச்சிருக்கலாம். அங்கதான் மீடியா தான் இல்லையே. அவ்வளவு பேர் கொன்ற ஒருத்தவனை கொண்டா இது அவ்வளவு பேரு கொள்ளையே தேவையில்லையே. ஆமா, அவர் வந்து புறநானூறு உட்படை அது நீ என்ன பார்த்து நீ சல்யூட் வைப்ப பாரு ஒரு நாள் அப்படின்னு எல்லாம் சவால் விடுற நீ, ஏன்டாடி நீ சல்யூட் வைக்கிறதுக்காண்டி இவ்வளவு பேரை கொல்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேனா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலா. அதான் இது சொன்ன மாதிரி இவ்வளவு பேரை கொண்டதுக்கு போல ரவிமோகனை நீ கொண்டு இருந்தா நீ டாஸ்க் ஃபோர்ஸ் தான் நீ பண்ண வேணாம். அது புறநானூறு படை தலைவனை நீ அதை பண்ணிருக்கலாம்ல. இந்த கேமியோ வந்து கேவலமான ஒரு கேமியோங்கிற அந்த கேமியோ கண்ட வேல்யூவே அது கொடுக்கலங்கிறாங்க. ஸோ நீங்க வர இங்க என்ன ஸ்கோர் பண்ற, இங்க என்ன வேல்யூ இருக்கு, கதையில என்ன வேல்யூ கொடுக்குற, நீ என்ன பண்ற, அந்த ட்ரெயினை பாஸ் பண்ண வைக்கிற, அவ்வளவுதான். அது உன்னோட வேல்யூங்கிறது அது மட்டும் தான். வேற என்ன வேல்யூ இருக்குங்கிறது எதுவுமே கிடையாதுல. வேற எதுவும் வேல்யூ கொடுக்குதா அந்த கேரக்டர்? இல்ல ஆக்சுவலி அவரோட இருப்பு வந்து எந்த இடத்துல வேல்யூ கொடுக்குன்னா படத்தோட பிசினஸ்க்கு வந்து வேல்யூ கொடுக்கும். மலையாளத்துல வந்து அவரோட பேச வச்சு ப்ரொமோஷன் பண்ணலாம்.
பேசில் நடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஸ்பாய்லர் சொல்லி மேடமோட பெர்மிஷனோட தான் சொல்றேன்னு சொல்றாங்க. அந்த ஆஸ்பெக்ட்ல வேல்யூ இருக்கும். நம்ம கதைக்கான வேல்யூ கொடுக்குறது. ரவிவரே கொண்டு போது இவ்வளவு நேரம் படத்தில் கொடுத்த இல்ல எப்படி அடிச்சுதான் அவனோட முடியாதத சிவகார்த்திகே முடியாதத வந்து பாசில் வந்து முடிச்சுட்டான் பத்தியா அவன். அப்படி இருந்தா நீ சொல்றது வந்து கரெக்ட். நீ அந்த ப்ரோமோஷன் சொல்றதெல்லாம் கரெக்ட். ஆமா, அதுதான் பெஸ்ட் கேமியா இருந்திருக்கும் ஆக்சுவலா. நீ சொல்றது அது ஒரு ஆடட் வேல்யூ இல்லையா, ஸ்டோரிக்கும் அதாவது கேரக்டருக்கும் வேல்யூ உண்டாகுது. நீ என்ன பண்ற, கை கட்டி 2 கை கட்டி மட்டும் பின்னாடி மட்டும் நின்னுக்கிற. ஆக்சுவலா நீ சொல்றது ஃபுல்லுமே அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் கேக்குது இல்லையா? அப்படிங்கிற பட்சத்துல வந்து நீ வந்து என்ன வேல்யூ அந்த கேரக்டர் கொடுக்குது? ஒண்ணுமே இல்லை, சத்தியமும் ஒண்ணு இல்லை. அந்த ட்ரெயினை பாஸ் பண்ண வைக்கிறத விட ஒண்ணுமே வந்து வேல்யூ கொடுக்கவே இல்லை. ஆக்சுவலா அந்த ட்ரெயின்ல வந்து முக்கியமான அந்த சயின்ஸ் பர்பஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அந்த போய் சேர்ந்தே ஆகணும், அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அது ஒரு இதே ஓகே இது போய் சேரணும்னு நமக்கு தோணவே இல்லை. ஆக்சுவலா உனக்கு தோணுச்சா இந்த ஒரு பேப்பர் போய் சேர்ந்தே ஆகணும் அந்த ஒரு இதே இல்லைங்கிற ஒரு போய் சேர்ந்தே ஆகணும். ஏன் சேர்ந்தா ஏன் தெரியுமா சேர்ந்தா எனக்கு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் ஏன் தெரியுமா எனக்கு தோணவே இல்லை அங்க. ஏன்னா அது முன்னாடியே சொல்லிடுவாங்க இந்த இது என்னன்னா வந்து சேரலன்னு அவங்க சொல்லதான் நம்ம செய்வா போறோம்னு ஒரு அந்த இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் சொல்லுவாங்க. லைக் அதனால வந்து எனக்கு அந்த இன்ட்ரெஸ்டே இல்லை. இவங்க என்ன வெட்டித்தனமா பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க சொல்லி செய்ய போறாங்க அவங்க அப்படிங்கிற இவங்க வந்து ஏமாற்றப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஏமாற்றப்பட போகிறார்கள் முன்னாடியே ஹிண்ட் கொடுத்ததுனால வந்து நமக்கு அது பொறுத்து இல்ல. ஆனா இவங்க என்ன அது இதை எப்படி ஒருத்தர் மீன்ஸ் இந்த அவங்களோட இன்டென்ட் ஒருத்தர்லாம் சொல்லலாம். அவங்களோட கோல் வந்து இது வந்து திரிக்கப்படாதுன்றது அது ஒருத்தர். இவன் கஷ்டப்படுறான் இதுதான் காமிக்கிறானுங்கல்ல, அது சொல்றேன். பெரிய இது பண்ணிட்டு எண்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் போது இவங்க வந்து ஏத்துக்க போறது இல்ல அப்படின்னு ஒரு ஆஸ்பெக்ட் நமக்கு தெரியுதுல்ல. இவங்க என்ன பண்ணிருக்கணும், சடப்படன்ட்டு வந்து அண்ணா ஆட்சி வந்தது, அண்ணா பதவி ஏத்துனாரு காமிக்காம 4-5 இதை வச்சிருக்கணும். ஆக்சுவலா இதை நீங்க கொடுத்தாலும் இவங்க ஏத்துக்கல அப்படிங்கறத வந்து அதுக்கப்புறம் எப்படி ஆட்சி மாறுது அப்படிங்கறத காமிச்சிடணும். புரியுதா? அந்த இம்பாக்ட் என்ன கிரியேட் பண்ணுது, லைக் நாங்க கொடுத்துட்டோம் ஆனா வந்து இவங்க வந்து அதை பண்ணல அப்படிங்கிற ஒரு இது இல்ல இருக்குல்ல, இது பண்ணல அதனால இன்னொரு ஆட்சி மாற்றம் அங்க வருது. அதுக்கப்புறம் ஆல்ரெடி அவங்க காமிச்ச மாதிரி இருந்துட்டு போகுது வருது. அங்க ஒரு தமிழ்ல வந்து இருமொழி கொள்கை கொண்டு வராங்க, தமிழ்நாடு மாத்துறாங்க, அதுக்கப்புறம் இன்னொன்னு ஏதோ பண்றாங்க. ஆக்சுவலா அதுக்கப்புறம் இவங்க வந்து வெற்றி பெற்றதா வந்து இது பண்றாங்க. சோ there should be some connection between this actually. அது உண்மையிலே நடந்ததும் கூட. அது காங்கிரஸோட வீழ்ச்சிக்கு காரணம் அந்த பீரியட்ல வந்து அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து முக்கியமான ஒரு பங்கு வச்சிருக்கு. ஆக்சுவலா இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இவங்க வேணும்னே எனக்கு தெரிஞ்சு டெஸ்பரேட்டா அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு பண்ணிட்டாங்கன்னு தோணுது. ஏன்னா ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து சொல்றேன். ஏன்னா காங்கிரஸ் கூட கூட்டணியில இருக்கும், இதை நம்ம இது காமிக்க நான் கூட ஒரு கால் கூட எடுத்துக்கலாம்னு எனக்கு அது ஃபீல் ஆகுது. இப்போ நம்ம இப்ப காமிச்சு இப்போ வர அப்படி யோசிக்கிறவங்க தான் வந்து இந்த மண்டையில வந்து இப்படி கோடு போட்ட வந்து லேடி வந்து பாட்டாங்க. யாரு? இந்திரா காந்தியை வெயிட் பண்ணி வச்சுட்டு இல்ல சரி இந்திரா காந்தியே பேட் லைட்ல நீங்க காமிக்கலையே. இந்திரா காந்திங்கிறவங்க வந்து ஒரு இந்த டைலாக் சொல்றது நம்ம என்ன சொன்னா சேவா போறோம்ன்றாங்க. தேவைப்படும் இல்ல அங்கங்க தெளிச்சு விட்டுருக்காங்க. பட் மேபி இது லைட்டா தானே இருக்கு அப்படின்னு ஒரு அவங்க நினைச்சிருக்கலாம். லைக் நான் சொல்றேன், லைக் அது இல்லாமலும் கூட இருக்கலாம். பட் ஆனா இப்படி ஒரு ஆஸ்பெக்ட் நீங்க வச்சிருந்தாங்க அப்படின்னா இப்ப அவங்களுக்கு வேற வழி இல்ல வர. சரி அது அதான் இப்படி ஒரு சீன் இருந்திருக்கலாம். வேற வழி இல்ல வேற பாவம் இவங்க வந்து டிவிக்கு விஜயெல்லாம் வந்து கூப்பிட்டு இருக்காங்க கூட்டணி. அதான் சொன்ன மாதிரி அது நடக்காதுன்னு தெரிஞ்சோம். அதுக்கப்புறம் நமக்கு என்ன நடக்குதுன்னு காமிச்சிருந்தா கூட ஓரளவு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சீன் இருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். சோ இதெல்லாம் கட் பண்ணிட்டாங்களா அது என்ன இளவுமே புரிய மாட்டேங்குது. ஒரு கனெக்ஷனே இல்லை. ஒண்ணு போகும்போது ஒரு கனெக்டடான ஒரு ஃபீலே இல்லை, ஃப்ளோவே இல்லை. டக்குன்னு கட்டாய் வேற ஒரு ஆஸ் ஆடியன்ஸ் தான் வந்து அது எனக்கு கனெக்ஷனே ஆக மாட்டேங்குது. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு இது வந்து இருக்கும், அடுத்த ஒரு கை ஞானம் இருக்கும்.
அதான் இது எப்படின்னா நமக்கு வந்து நம்ம என்ன பாக்குறோமோ அதை பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ரீல்ஸ் வரும்ல. அந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்ட் ஏற்றாப்புல வர மாதிரி டக்கு டக்கு. அதான் சோ அதான் ஒரே கேட்டகரி மூவிங்கிற கேட்டகரி, பட் ஆனா சீன்ஸ் மட்டும் வேற 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 இந்த மாதிரி போயிட்டு இருந்தது. அது ஒரு கனெக்ஷனே இல்லை. சி ஆஸ் அ லைக் ப்ரோ டிராவிடியன் ஒரு மென்டாலிட்டியில இருக்கிற நமக்கு வந்து அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம், நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணி நல்லா இருந்திருந்தா எவ்வளவு சூப்பரா இருந்திருக்குமே அப்படின்னு ஒரு இது இருக்கு. அதான் அதனாலதான் இந்த ஆதங்கங்கள் எல்லாம் கொட்டுறோம் நம்ம. வேற எதுவும் நம்ம நேற்று பேசுற மாதிரியே வந்து அந்த இங்க இவன் ப்ரோ இவன் ஆக்சுவலி இந்த பிரச்சனை வந்து சிவகார்த்திகேயன் சைடு இருக்க பிரச்சனை வளரும் போதே அவன் வந்து அவனோட கிராஃப்ல வந்து ஒரு நகர்வு இருக்கும் போதே பேக்ரவுண்ட் லேயர்லயும் அந்த அந்த பீரியட்ல வந்து திமுக கழகத்தோட வந்து நம்ம இது இருக்கணும் எப்படி இருந்து காமிச்சிருந்தாலே வந்து இங்க அந்த அண்ணா வந்து இங்க திருப்பி முதலமைச்சரா பதவி இருக்கும்போது நமக்கு இதா இருக்கும், கன்வின்சிங்கா இருக்கும். அங்க பிட்ஸ் அண்ட் பீசஸ் அங்கங்க சொல்லிட்டு வந்திருந்தா இது ரொம்ப வந்து அதை கனெக்ட் பண்றதுக்கு ஒரு முதுகெலும்பா இருந்திருக்கும்ன்ற. இவன் எப்படி வந்து ஒரு அதர்வா வந்து எப்படி ஒரு ரெவல்யூஷனான கேரக்டர் மாதிரி பேச நினைக்கிறான்றதுக்கு வந்து இங்க இவங்க நடத்தின வந்து மேடை நாடகங்களோ இவங்க நடத்தின கூட்டங்களோ ஒரு இம்பாக்ட் அவனுக்குள்ள கிரியேட் பண்ணிருச்சுன்னா சொல்லலாம். இவன் பறக்கும் போதே ரெவல்யூஷன் மாதிரி வந்து நமக்கு ஒரு தோற்றத்தை கொடுக்கும்போது அவன் வந்து கடைசியில வந்து நமக்கிட்டே ஒரு ட்ரோல் மெட்டீரியல் மாதிரி தெரியும், மாதிரி பேசுவான், கடைசியில் கூப்பிட்டு வருவான் அப்படிங்கிற ஒரு இதை காமிச்சிட்டாங்க. ஆமா, அவனுக்கு ஒரு ஒரு காசே இல்லை, ஒரு எஃபெக்ட் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கு. அதான் நம்ம இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். லைக் இதுக்கு உண்டான நம்ம இது ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னா ஒன் ஆஃப் த ரீசன் சுதா கங்கரா இருக்கலாம் அப்படிங்கறதா என்னோட ஆஸ்பெக்ட். ஆக்சுவலா ஒன் ஆஃப் த ரீசன் நான் சொல்றேன் நானு. ஏன் சுதா கங்கரா இருக்கலாம் அப்படின்னா லைக் எனக்கு நான் வாட் ஐ ஃபீல் லைக் அவங்களுக்கு வந்து இந்த இதுக்குண்டான ஒரு அரசியல் புரிதல் சுத்தமா இல்லையோ, இந்திய எதிர்ப்பு போராட்டம் நம்ம எடுக்க போறோம் அப்படிங்கிற ஒரு அது மட்டும் தான், அதை வச்சு மட்டும் இந்த ஒரு படத்தை தேர்த்திடலாம் அப்படிங்கிற மாதிரி தேர்த்தின மாதிரி இருந்தது இந்த ஒரு படத்தை. லைக் அட்லீஸ்ட் வந்து ஒரு கொஞ்சமா நீ சொன்ன மாதிரி அந்த மாண்டேஜஸ் அங்கங்க நடக்கிறது, ரைட், அந்த அந்த சைட் பை சைடு ஒரு இது வந்து சங்கர் நல்லா பண்ணுவாப்ல. ஆக்சுவலா சங்கரே இந்த அவர் ஆங்கிள் சொல்லி பாருன்னு தெரியல, சங்கர் கூட இந்த படத்தை நல்லா எடுத்துருப்பாங்கன்னு தோணுது. இந்த ஒரு கதை அவர்கிட்ட பட் இருந்தாலும் சொல்றேன் லைக் சி நான் ஆல்ரெடி சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் தான். இப்போ வந்து ஒரு ஸ்ரீலா பேசுறது வந்து எங்க போய் சேருதுங்கிறது வந்து எனக்கு சங்கர் தான் மைண்ட்ல டக்குன்னு வராரு. இந்த வந்து சங்கர் எடுத்திருந்தா இப்படி இது பண்ணிருப்பாரு. ஹலோ மேபி அது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தா கரெக்டா எடுத்துருப்பாரு. சிவாஜி வந்து ஆல்ரெடி அந்த இதுவுமே சொல்லியிருந்தேன். அது அந்த பிஎம் மீட் பண்ற கிரியேட் பண்ற ஒரு கேஆஸ் இருக்குல்ல, அந்த கேஆஸ்மே வந்து சங்கர் எடுத்திருந்தா எப்படி சூப்பரா இருந்திருக்கும். அந்த லீட் அப் டுங்கிறது வந்து அது டீடைலிங் நல்லா இருக்கும். ஆக்சுவலா அந்த பிஎம் பாக்குறதுக்கு முன்னாடி பண்ற வேலைகள் அப்படிங்கிறது வேற மாதிரி இருந்திருக்கும். ஆக்சுவலா ஒரு பயங்கர ஒரு சென்சேஷன், ஒரு நேஷனல் சென்சேஷனா இருந்திருக்கணும், அது ஹெட்லைன்ஸா இருந்திருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு வேலையை பாடுறான். உட்காந்து உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு என்ன பண்ண தெரியுமா, நான் வந்து இந்தி வாழ்க்கை தான் போட்டேன், எல்லாரும் இது பண்றாங்க பாரு, இது அஜிடேட் பண்றாங்க அப்படி ஒரு இது ஒரு வேலை, இதுக்கு ஒரு நீ ஒரு அது ஒரு இதே இல்லைங்கிற, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காவே இல்லைங்கிற. அதான் நல்லா இருந்துச்சுன்னா இந்த படமே வேற மாதிரி இருந்துருக்கும். இந்த படம் ஒரு மணி நேரம் நல்லா இருக்கு, ஒரு மணி நேரம் நல்லா இருக்கு, 1.5 மணி நேரம் போர் அடிக்குது. அவங்க என்ன பண்ணிருந்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு மணி நேரம், அரை மணி நேரம் மட்டும் போர் அடிக்கிற மாதிரி ஒரு 2 மணி நேரம் கிரிப்பிங்கா கொடுத்துருந்தா இந்த படம் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இந்த ஒரு காலையாவது அவங்க எடுத்துருக்கலாம். ஆக்சுவலா 1 மணி நேரம் நல்லா இருந்தது, 1.5 மணி நேரம் போறீங்க இருந்தது தான் எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப். ஒருத்தன் வந்து பப்ளிக் ரிவ்யூல ஒருத்தன் சொல்லிட்டு போறான், ப்ரோ ரொம்ப லென்த்தியா இருக்குன்னு இருக்கு ப்ரோ, நிறைய இடத்துல போரிங் தான் ப்ரோ நிறைய அடிக்குது. 2.5 மணி நேரம் படம்ன்றது ரொம்ப சின்ன படம். இந்த பீரியட் சின்ன படம். ஒரு நிமிஷம் நான் அவன்கிட்ட திருப்பி அந்த கொஸ்டின் கேட்டேன், ப்ரோ படமே 2.5 மணி நேரம் தானே, உங்களுக்கு ஏன் போர் அடிக்குது, இன்னும் அப்பயுமா போர் அடிக்குது அப்படின்னு கேட்டா, ஆமா ப்ரோ அப்பயும் போர் தான் ப்ரோ அடிக்குது அப்படிங்கிறான். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீரியட் போர்ஷன் வந்து போரிங் போர்ஷன் ஆச்சு. சொன்ன மாதிரி 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் அவ்வளவுதான் ஒரு நல்ல போர்ஷன் ஆச்சு. ப்ரொபகண்டா ஒரு எரால இருக்கோம் நம்ம. என்ன எரானா கேரளா ஸ்டோரி, காஷ்மீர் ஃபைல்ஸ், பெங்கால் ஃபைல்ஸ், சபர்மதி எக்ஸ்பிரஸ், துரந்தர்னு இப்போ ஒண்ணு எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா நான் ஒன்றும் பார்க்கல, பட் அதுவும் வந்து ஒரு ப்ரொபகண்டா. ஹக்குன்னு ஒரு அதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா லிக்ஸி அந்த ஒரு ப்ரொபகண்டா அப்படிங்கிறது ஒரு வெறுப்பு அரசியலை நோக்கி ஒரு இது இருக்கும்.
ஸோ இவ்வளவு படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு ரைட் விங் சைட் ஆஃப் வந்து இவ்வளவு ப்ரொபகண்டா படத்தை ப்ரொடியூஸ் பண்ற ஒரு காலத்துல நாமளும் இந்த மாதிரி சில படங்கள் வந்து பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு ஒரு ஒரு அரிசி இருக்கு, ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அதுல. ஸோ அதை நாம வந்து தொடர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். நம்ம சைட் ஆஃப் இட் லெஃப்ட் விங் ஐடியாலஜி அது இன்னும் நம்ம தொடர்ந்து பண்ணணும். ஈவன் தோ இந்த இந்த ஒரு ஸ்டார்ட் அப்படி ஆல்ரெடி பாதஞ்சித் பண்ணியிருக்காங்க, வெற்றிமாறன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த ஒரு மூவ்மெண்டா பண்றதுங்கிறது வந்து நாம லைக் ஹவு ரைட் விங் இது பண்றாங்களோ அதே மாதிரி அந்த மூவ்மெண்ட்டை நம்ம இங்க பண்ணணுங்கிறாங்க. இப்ப வந்து கந்தன் மலை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கல்ல, அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். ஓகேவா, தே கேன் ஒரு கந்தன் மலை வரலாம், அடுத்து அதே ரைட் விங் ஐடியாஸ்ல இன்னொன்னு பண்ணலாம், இந்த இடத்துல பண்ண முடியும் அவங்களால. சோ ஆமா, இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். நம்ம மேபி அதை பார்த்துட்டு நம்ம சிரிப்போம், கிராஃப்ட் சரியில்லை, பட் ஆனா அது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். என்னன்னா நம்ம கொஞ்சம் ஹைடா இருக்கும் கந்தன் மேல கம்பேர் பண்ணும்போது. பராசக்தி இஸ் வே அஹெட் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கு ஆக்சுவலா. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல இது கண்டினியூஸா பண்ணணும் நம்ம சைட்லயும். இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா பார்த்து இது ரொம்ப நம்ம இது பண்ணாம ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா பார்த்து நம்ம இது கடந்து போறது, அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஸோ இந்த மாதிரி படங்கள் இன்னும் பாரஞ்சித் மாதிரியோ மாரி செல்வராஜ் மாதிரியோ வெற்றிமாறன் மாதிரியோ ஆளுங்களை வச்சு இன்னும், ஏன்னா நீ சொன்ன மாதிரி மாரி செல்வராஜ் எல்லாம் வந்து கழகத்து கூட ரொம்ப தொடர்புல நெருக்கமான இதுல இருக்கிறோம். யாரு? மாரி செல்வராஜ். நம்ம ஐடியாலஜி சைடு நிறைய பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் ஒரே வழி டு டேக்கிள் ரைட் விங் ஐடியாலஜி. ஆக்சுவலி எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா வந்து இந்த ஒரு கான்செப்டை வந்து படமா வந்து பண்ண போறாங்க அப்படின்னா அப்பவே வந்து வெற்றிமாறன் மாதிரியோ ரஞ்சித் மாதிரியோ மாரி செல்வராஜ் மாதிரியோ வந்து ஒருத்தர் கைக்கு போனாதான் அது வந்து இன்னும் சென்சிபிளாகவும் எஃபெக்டிவாகவும் சொல்லியிருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துகிட்டே தான் இருந்தது. ஏன்னா இது பார்த்ததுக்கு அப்புறமா என்னன்னு தோணுச்சுன்னா ஆக்சுவலி வந்து இதுல பிளே பண்றதுக்கான ஸ்கோப் வந்து எல்லாருக்கும் எந்த அளவு இருக்கு, இது ஒரு எப்படி ஒரு களத்தை வந்து கையாளுது, ஒரு தமிழ்நாட்டோட ஒரு ரெபலியஸான 10 வருடங்களை வந்து கையில எடுத்துக்குது. அத வந்து அதுல நீ பிளே பண்றதுக்கான எல்லா இதுமே இருக்கு, எல்லா ஸ்கோப்புமே இருந்து நீ அண்டர் பிளே பண்ணுவ அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுது. ஒரு உள்ளபடியே சொல்லணும்னா ஒரு ஆதங்கம் தான் வருது பார்த்துட்டு, இது என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. சோ இப்படி வந்து அது தன்னெழுச்சியானது வந்து அந்த இயக்கத்தினால ஈர்க்கப்பட்டவங்க தான் வந்து நிறைய பேரு, இயக்கத்தினால ஈர்க்கப்பட்டவங்க தான் அந்த தன்னெழுச்சியான போராட்டக்காரர்கள். அது இயக்கம் இல்லாம அது தன்னெழுச்சி இல்ல. அது அது அண்ணான்றது வந்து டிஎம்கேவோட ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்ல, அது எல்லாருக்குமானது. அந்த இது வந்து அதுலயே வர்ற மாதிரிதான், அதை பண்ணவன் யாரா இருந்தாலும் அப்படின்னு சொல்ற மாதிரிதான். இந்த மாதிரி மூவிஸ் வந்து தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா. இந்த மாதிரி காலகட்டத்துல என்ன மாதிரியான காலகட்டத்தில் நாம இருக்கோம்னா, ரொம்ப அதாவது ப்ரொபகண்டா மூவிஸ் வர காலகட்டத்துல, அதாவது ரைட் விங்கோட ப்ரொபகண்டா மூவிஸ் வர காலகட்டத்துல இந்த மாதிரி திராவிடியன் திராவிடியன் மூவ்மெண்ட்டை பத்தியும் திராவிடியன் ஐடியாலஜி பத்தியும் ஒரு மூவி வருது அப்படிங்கிறதே வந்து ஒரு நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன். ஏன் அப்படி பாக்குறேன்னா, ஒரே ஒரு கேள்வி, வருது. ஒரே ஒரு கேள்வி, இந்த படம் திராவிடியன் மூவ்மெண்ட் ஐடியாலஜி பேஸ் பண்ண படம்னு சுதாக்கு தெரியுமா? சுதாக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா. அவங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? சுதாக்கு தெரியும் நினைக்கிறீங்களா, தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் கூற வேண்டுமா?